இதில் இப்போது முதல் நூற்பால் 5 கருத்துக்களை பார்த்தோம். அந்த வகையில் உலகத்திற்கு சங்கார கடவுளே முதல்வன் என்று விரும்பிய நிலையில் இந்த உலகத்திற்கும் உயிருக்கும் உள்ள இயைபு அத்துவிதம் என்பதை முதல் அதிகரணத்தில் பார்த்தோம். இனி 2ஆம் அதிகரணம், 2வது நூற்பா 2ஆம் அதிகரணம், ஆணையின் இருவினையின். ஆணையின் இருவினையில் இதில் இயைபு 2 வகையான இயைபை முனிவர் சொல்கிறார். ஒன்று சிற்றுரை, சிற்றுரையில் ஒரு இயைபு சொல்கிறாரு, பாடியத்தில் ஒரு இயைபு சொல்கிறார். சிற்றுரையில் ஒரு இயைபு, பாடியத்தில் ஒரு இயைபு சொல்கிறார். இப்போ இறைவன் உலகோடு அத்துவிதமாய் நிற்பன், இறைவன் உலகோடு அத்துவிதமாய் நிற்பன் என்னென் அந்த நிமித்த காரணனாகிய இறைவனுக்கு துணை காரணங்கள் உண்டா? இறைவன் என்னன்னு சொல்கிறான்? நிமித்த காரணன், நிமித்த காரணன்னு சொல்கிறான். இப்போ நிமித்த காரணம்னு சொன்னாவே என்ன வரணும்? துணை காரணங்கள். முதல் காரணம் வேணும், முதல் காரணம் வேணும், துணை காரணம் வேணும். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். ஒரு குயவன் மண்ணாகிய முதல் காரணத்திலே இருந்து சக்கரம் தண்டு ஆகிய துணை காரணங்களை கொண்டு பானையாகிய காரியத்தை செய்தான், பானையாகிய காரியத்தை செய்தான். அப்போது இந்த குயவன் யார்? நிமித்த காரணன். குயவன் நிமித்த காரணன், மண் முதல் காரணம், சக்கரமும் தண்டும் துணை காரணம், காரியம் எது? மண் பானை. சரிங்களா? அதுபோல் உலகமாகிய காரியத்தை நிமித்த காரணாகிய முதல்வன் செய்தான் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு என்ன வேணும்? முதல் காரணம் வேணும், துணை காரணம் வேணும், துணை காரணம் வேணும். அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? முதல் காரணம் எது? மாயை. துணை காரணம் திரோதான சக்தியும் கண்மமும், திரோதான சக்தியும் கண்மமும். அப்போ நிமித்த காரணனாகிய முதல்வன் உலகமாகிய காரியத்தை மாயையாகிய முதல் காரணத்திலே இருந்து திரோதான சக்தி கண்மமலம் ஆகிய 2 துணை காரணங்களை கொண்டு செய்தான் அப்படின்னு சொல்லணும். அந்த வாக்கியத்தை அப்படியே சொல்லணும். இப்போது நூற்பால நம்ம நிமித்த காரணன் முதல்வன் சொல்லியாச்சு. அப்போ அவனுக்கு என்ன வேணும்? முதல் காரணம் எது, துணை காரணம் எது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுக்கு விட சொல்லணும். அதுதான் 2வது அதிகரணம். 2வது அதிகரணம். இது சிற்றுரையில் இப்படி ஒரு ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்டார். சரிங்களா? பாடியத்தில் யார் சொல்கிறா இதெல்லாம்? சிவஞான முனிவர். யார் சொல்கிறாங்க? நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. சிவஞான முனிவர். சிவஞான முனிவர் இப்படி கேள்வியெல்லாம் கேட்குறார். சரிங்களா? அதில் சிவஞான மாபாடியத்தில் இன்னும் வேறு தடைகளை எல்லாம் எழுப்புறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிணாமவாதி, பரிணாமவாதி, பரிணாமவாதி யார்? யார் பரிணாமவாதி? பரிணாமவாதின்னு என்ன? யாருன்னு கூட வேண்டாம். பரிணாமவாதி என்பவருடைய கருத்து யாருங்கிறதெல்லாம் விட்டுருங்க. பிரம்மத்தின் பரிணாமமே உலகம், பிரம்மத்தினுடைய பரிணாமமே உலகம், பிரம்மத்தினுடைய பரிணாமமே உயிர்கள். அப்படி சொல்கிறவங்கெல்லாம் யார்? பரிணாமவாதி. சொல்கிறவங்க யார்? ஏகான்மவாதி.
மாயாவாதி, இவங்கெல்லாம் பரிணாமவாதி. சரிங்களா? பிரம்மத்திலிருந்து உலகமும் உயிரும் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் யார்? பரிணாமவாதி. சரிங்களா? சரி, இப்போ இவங்க ஒரு தடை எழுப்புகிறாங்க. ஒரு தடை, என்ன தடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் வினையை துணை காரணமாக கொண்டு உலகத்தை படைத்தான். வினையை துணை காரணமாக கொண்டு உலகத்தை படைத்தான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம அப்படி தானே சொல்கிறோம். நம்ம படைப்பதுக்கு காரணம் என்ன? வினை தான் காரணம். நான் ஏங்க இப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வோம்? எல்லாம் செஞ்சது தான்யா, நீ என்ன செஞ்சியோ அதுதான் உனக்கு வரும். நல்வினை செஞ்சுருந்தா நல்லது வரும், தீவினை செஞ்சுருந்தா அது வரும். இன்பம் துன்பமாக நமக்கு வினைகள் வந்து சேரும் என்று சொல்கிறோமா இல்லையா? அப்போது முதல்வன் வினையாகிய துணை காரணத்தை கொண்டு உலகத்தை படைத்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவனுக்கு முதன்மைக்கு இழுக்கு இல்லையா? முதன்மைக்கு இழுக்கு இல்லையா? நமக்கெல்லாம் பெரிய கேள்வியே இதுதான். ஐயோ, நான் என்னமோ செஞ்சுட்டு போகிறேன், அதெல்லாம் விடு. என்ன உன்னால் காப்பாற்ற முடியலன்னா நீ என்னையா கடவுள்? நாம் அப்படி தானே போய் கேட்குறோம். நீ கடவுள் தானே, நான் அது என் கணக்கில் நோட்டை வெய்ய கீழே. நாம் போனோடனே சாமி ஒன்று நோட்டை எடுத்துக்குவார். நீ வந்து அப்படி சாமி அதை வெய்ங்க போகல, அதெல்லாம் பார்க்காதீங்க, நோட்டெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் கடவுள் தானே, நீங்கள் கடவுள் தானே, உன்னால் எல்லாம் முடியும் தானே. எல்லாமே உன்னால் முடியுமா முடியாதா? முடியும். அப்போது நீங்கள் நான் எனக்கு வினைக்கு தக்கவாறு தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? இப்போ நான் கோயிலுக்கு போனால் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? இல்லைங்க, செஞ்சதை தான் ஊட்டுவார், செஞ்சதை தான் ஊட்டுவார். சரி, போனாலும் ஊட்டுவாரா? கண்டிப்பாக ஊட்டுவார். போகலைனாலும் ஊட்டுவார். அப்புறம் எதுக்குங்க நான் போகணும்? இப்போ இறைவனுடைய வேலை என்ன? இறைவனுடைய வேலை என்ன? இந்த கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கு. எல்லார்ட்டையும் இருக்கா இல்லையா? 99.9% இந்த கேள்வி இருக்கிறது. இப்போது இதற்கு விடை தெரியணும்னா 2வது நூற்பா 2ஆம் அதிகரணத்தை சிவஞான போதம் பாடியத்திலையும் சிவஞான சித்தியார்லேயும் படிக்கணும். சித்தியாரில் 2ஆம் நூற்பா 2வது அதிகரணம், சிவஞான பாடியத்தில் 2ஆம் நூற்பா 2வது அதிகரணம். இதில் நீங்கள் பெரிய புராணத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. பிள்ளை பாதி புராணம் பாதி. பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி. 1400 பாட்டுக்கு மேலே ஞானசம்பந்தரையே பாடுறார். யாருக்குமே அவ்வளவு பாட்டு இல்லை, ஞானசம்பந்தருக்கு மட்டும் அத்தனை பாட்டு. அதனால தான் புராணம் பாதி பிள்ளை பாதி. அது மாதிரி சிவஞான போதத்துக்கு உரை செய்த மாபாடிய கர்த்தர் சிவஞான முனிவர் ஏறத்தாழ இந்த அதிகரணத்தை 200 பக்கத்துக்கு மேலே எழுதுறார். 2ஆம் அதிகரணத்தை என்ன செய்கிறாரு? 200 பக்கம் எழுதுறார். 8ஆம் நூற்பா கூட அவ்வளோ எழுதலை. குருநாதன் வருவதை கூட அவ்வளவு எழுதலை. 2ஆம் நூற்பாவை இவ்வளவு விரித்து எழுதுகிறார். காரணம் என்னன்னா, இங்கே தான் நமக்கு தடுமாற்றம். யா அது ஒரு 1100 1200 பக்கம் வரும். அது கிட்டத்தட்ட 200 300 பக்கமாக எழுதுகிறார். சரிங்களா? அப்போது அதுக்கு எவ்வளவு தூரம் 2ஆம் அதிகரணத்திற்கு ஒரு முதன்மையை கொடுத்திருக்கிறார் மாதவ சிவஞான முனிவர் என்பதை நாம் பார்க்கணும். காரணம், நாம் செய்த வினை எவ்வளவு கொடியது, எவ்வளவு முதன்மையானது என்பதை நாம் முதல்ல அறிஞ்சிக்கிட்டால் பெருமான் மீது நமக்கு ஒரு குறையும் வராது. வினையை விளங்கிட்டால் பெருமானை பார்த்தா நமக்கு என்ன வரணும்? கண்ணீர் தான் வரணும், கண்ணீர் தான் வரணும். அப்புறம் பல பேருக்கு இந்த சிவபூசை ஏன் செய்யணும்? நான் ஊருக்கு நிறையா நல்லது செஞ்சுருக்கிறேன், படிக்க வச்சுருக்கிறேன், சாப்பாடு போடுறேன், யாருக்கு எந்த தீங்குமே செஞ்சதில்லை, என் மனது அறிந்து நான் யாரையும் எதுவும் பண்ணதில்லை, ஆனால் நான் சிவபூசை பண்ணதில்லை.
சிவபூசையெல்லாம் நான் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் நான் என்ன செய்கிறேன், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறேன். ஏராளமான அறங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு இறைவனது அருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறது ஒரு கேள்வி. இன்னொன்று, சிவபூசை பண்ணாதான் திருவடிக்கு போக முடியுமா? சிவபூசை பண்ணாமல் திருவடிக்கு போக முடியுமா முடியாதா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியணும்னா 2ஆம் அதிகரணத்தை படிக்கணும். 2ஆம் அதிகரணத்தை ரொம்ப பெரிய ஒரு அதிகரணம். இந்த அதிகரணம் நமக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்க முடியாது, பார்த்தா இது நீண்டுக்கிட்டே போகும். விரிக்கில் பெருகும்னு எழுதுறாரு கசியா. எல்லாத்தையும் எழுதிட்டு என்ன எழுதுறாரு, விரிக்கில் பெருகும். இன்னும் எழுதுனா இன்னும் ஜாஸ்தியாக போகுமையான்னு முடிக்கிறார். அவ்வளவு அருமையான ஒரு அதிகரணம். சரி, எனவே இந்த முதல்வன் வினைவழி தான் உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை கொடுப்பான் என்று சொன்னால், அவன் தன்வயத்தநாதன், பேராற்றல் உடையவன், பெரும் கருணையாளன் என்பது இழுக்காய் முடியும். என்பது இழுக்காய் முடியுமோ? எனவே அவனுக்கு முதல் காரணம் துணை காரணமெல்லாம் வேண்டுமா? அவன் பேராற்றல் உடையவன் என்று சொன்னால் அவன் பாட்டுக்கு படைக்க வேண்டியது தானே. அது எதுக்கு முதல் காரணம், அது எதுக்கு துணை காரணம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போது இவன் பேராற்றல் உடையவன் சொன்னால் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவன் முதல்வனே இல்லை. அவன் என்ன கிடையாது, முதல்வனே இல்லை என்பது ஒரு கருத்து, ஒரு தடை. அடுத்தது இன்னொன்று, சிலரை அவன் என்ன செய்கிறான், நல்லா வாழ வைக்கிறான். நம்ம பார்க்குறோமா இல்லையா? நமக்கு அதுதான் வருத்தம். நமக்கு துன்பம் வர்றதை விட அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், அவனெல்லாம் நல்லா இருக்கிறான். இத்தனை கொடுமை பண்ணுறான், கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் இத்தனை கொடுமை பண்ணுறான், அவனெல்லாம் நல்லா இருக்கிறான். என் மனசெறிஞ்சு நான் யாரையுமே கெடுத்ததில்லை, எனக்கு இந்த துன்பம் நீங்கவே மாட்டேங்குது. சிலரை வாழ்வித்தும் சிலரை தாழ்வித்தும், சிலரை முதுமை வரைக்கும் வச்சிருக்கிறான், சில பேர்த்த இளமையிலேயே கூப்பிட்டுக்கிறான். அப்போது சிலரை வாழ்விக்கிறான், சிலரை தாழ்விக்கிறான், சிலரை முதுமை வரைக்கும் வைத்திருக்கிறான், சிலரை இளமையிலேயே இழுத்து கொள்கிறான். ஆயுளை நீட்டித்தும் ஆயுளை குறுக்கியும், சிலரை சொர்க்கத்திலையும் சிலரை நரகத்திலையும். இப்படியெல்லாம் போட்டானா அவன் நடுநிலைமை உடையவனோ? அவனுக்கு நடுநிலைமை இருக்காயா? அவன் படைச்சிருந்தா எப்படி படைச்சிருக்கணும், ஒரே மாதிரிலாம் படைச்சிருக்கணும். இந்த கடவுளுக்கு கொஞ்சமாவது கருணை இருக்குதா? நாம் எத்தனை தடவை கேட்டிருப்போம், சாமி உனக்கு கருணை கொஞ்சமாவது இருக்குதா? நானும் உன்னை எப்படியெல்லாம் பூசை பண்ணுறேன், எப்படியெல்லாம் தேவாரம் பாடுறேன், எப்படியெல்லாம் திருவாசகம் பாடுறேன், என் மேலே நீ இறங்கவே மாட்டேங்கிறைய, உனக்கு கருணை இருக்குதா? எத்தனை தடவை நாமளே கேட்டிருப்போமா இல்லையா? நிறையா கேட்டிருப்போம். இப்போ இதற்கெல்லாம் என்ன வேணும், விடை. இந்த ஐயத்தை நீக்குவதற்கு எழுந்தது 2ஆம் அதிகரணம், ஆணையின் இருவினையின் என்று காட்டுகிறார். சரி, மேற்கோள் பாருங்க. இனி வான்மாக்களுக்கு இருவினை முதல்வனின் ஆணையின் வரும். இனி இவ்வான்மாக்களுக்கு இருவினை முதல்வனின் ஆணையின் வரும். இனி இவ்வதிகரணத்து 4 அதிகரணத்தை முடித்து 5வது அதிகரணத்தில் இந்த 4 அதிகரணம் முடிக்கிறோம்னா என்ன வேணும், முடிச்சாச்சுன்னா ஒரு 2-3 வகுப்பு முடிஞ்சிருச்சிங்க. அப்படி இல்லை, மேலே சொன்ன கருத்தையெல்லாம் ஏற்றுக்கொண்ட நிலையில், சரியா, என்னது உலகம் முத்தொழில் படும், உலகம் உள்பொருள், உலகத்தை ஒடுக்குவதற்கு சங்கார கடவுள் வேண்டும், சங்கார கடவுள் பலரல்ல ஒருவனே, அந்த சங்கார கடவுள் உயிர்களோடும் உலகோடும் அத்துவிதமாய் நிற்பன். அப்படி அத்துவிதமாக நிற்கின்ற முதல்வன், உயிர்களோடு அத்துவிதமாய்
நிற்கின்ற இறைவன். அந்த இறைவன் இவ்வான்மாக்களுக்கு எவ்வான்மாக்களுக்கு இவ்வான்மா இவ்வான்மா இவன் அவன் என்னது இல்லை இவன் என்ற சொல்லும் அவன் என்ற சொல்லுக்கு என்ன வேறுபாடு? செய்மை சுட்டு அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அண்மை சுட்டு. இவ்வான்மா மேலே அத்துவிதமாக நிற்கிற ஆன்மா. முதல் அதிகரணத்தில் உயிர்களோடு பெருமான் அத்துவிதமாக நிற்கிறானா இல்லையா? அந்த ஆன்மாக்கள் இறைவன் எந்த ஆன்மாக்களோடு அத்துவிதமாக நிற்கிறானோ அந்த ஆன்மாக்களுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ ஏதாவது ஆன்மாட்ட அத்துவிதமாக இல்லாமல் இருக்கிறானா? எல்லா ஆன்மாவிட தான் இருக்கிறான். அப்போ அத்துவிதமாக இருக்கிற ஆன்மாக்களுக்கு ஏன் சொல்லணும்? ஒவ்வொரு கேள்வி கேட்கணுமா? கேட்டால் தான் நமக்கு விட தெரியும். அப்படி இல்லை, அவன் நம்மோடு அத்துவிதமாக இருக்கின்றான் என்பதை அறிந்த ஆன்மாக்களுக்குத்தான் இருவினை முதல்வினை ஆணையின் வரும்னு புரியாத ஆன்மாவுக்கு இது புரியாது. எந்த ஆன்மா மேலே சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதோ, இறைவன் முத்தொழில் செய்வான், உயிரோடு அத்துவிதமாக இருப்பான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் அன்றே இது விளங்காது. சரிங்களா? அதனால தான் ஆன்மாக்களுக்கு இனி 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 மேலே சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்ட நிலையில் ஏற்றுக்கொண்ட ஆன்மாக்களுக்கு, மற்றவங்களுக்கு அவங்களுக்கு இருவினை முதல்வினை ஆணையம்தான் வரும். ஆனால் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன தெரியாது? இறைவன் தான் நமக்கு வினையை ஊட்டி கொண்டு இருக்கிறான், நம்ம செஞ்ச வினையை தான் ஊட்டிக்கிட்டு இருக்கிறான், கருணையோடு ஊட்டி கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் புரியாது. அது 1000 வினை இல்லைன்னு சொல்கிறவன், வினை வராதுன்னு சொல்கிறவன், தானே வரும்னு சொல்கிறவன், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன், அவனுக்கெல்லாம் இது ஆகாது, இது ஆகாது. அப்போ யாருக்குன்னு தெளிவாக சொல்கிறாரு, இனி இவ்வான்மாக்களுக்கு, இனி இவ்வான்மாக்களுக்கு இருவினை. இருவினை என்பது நல்வினை தீவினை. இது சஞ்சிதம் என்ற நிலையிலிருந்து இறைவன் ஊட்டுகிற போது பிராதத்தம் என்று நமக்கு வரும். சஞ்சித வினை இறைவன் ஊட்டுகிற போது என்னவா வரும்? பிராதத்த வினையாக வரும். அந்த இருவினை எப்படி வரும்? முதல்வனின் ஆணை. ஆணை என்பது என்னது? சிற்சக்தி. சிற்சக்தி இறைவனது சிற்சக்தி, இறைவனது திருவருள், இறைவனது திருவருள் வழி இருவினை ஆன்மாக்களுக்கு வரும், ஆன்மாக்களுக்கு வரும். அப்போ வினை வரணும்னா என்னதுங்க? முதல்வன் ஊட்ட நமக்கு வினை வந்து பயன் தரும். அவன் ஊட்டலைன்னா அந்த வினை நமக்கு வாராது. ஊட்டாமல் இருப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக ஊட்டுவான். சலமிழன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிழன் நாள்தோறும் நல்குவான் நலம் குளமிகராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாய். சலமிழன், சலமிழன் என்னது? பாரபட்சனை இல்லாமல் ஓர வஞ்சனை இல்லாதவன். சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறார் என்னது? சார்ந்தவர்கல்லால் நலமிழன். எப்படி இருக்கு பாருங்க. சார்ந்தவர்க்கு மட்டும் அவன் நல்லவன், ஆனால் ஓர வஞ்சனை உடையவன் இல்லை. என்னங்க முன்னுக்கு பின்னா முரணாக சொல்கிறீங்களே, முன்னுக்கு பின்னா என்ன செய்கிறீங்க? முரணாக சொல்கிறீர. இப்படி சொன்னாவே என்ன அர்த்தம்? ஓர வஞ்சனை உடையவன் தானே. ஓர வஞ்சனை இருக்கிறவன் தான் யாரெல்லாம் வணங்குகிறாரோ அவர்களுக்கு நல்லதை செய்வான், மற்றவருக்கெல்லாம் தீமையை செய்வான். சிவபெருமானும் அதைத்தான் செய்வார். அப்படி தானே சொல்கிறீங்க?
ஆனால் முன்னாடி என்ன சொல்லிட்டீங்க? சலம்பிலன். சங்கரன். சங்கரன் என்பதற்கு என்னது? இன்பத்தை செய்பவன். இன்பத்தை செய்வன். சார்ந்தவர்கல்லால் நலமிலன். சார்ந்தவர்கல்லால் நலமிலன். ரொம்ப முக்கியமான சொல்லே அதுதான், நலமிலன். நலம். 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 நலம்னா எது? சித்தியார் சொல்லுது, உயிர்க்கு உறுதி செய்தல் இதம். உயிர்க்கு உறுதி செய்தல் இதம். நன்மைனா என்னன்னா, எது ஒன்று உயிருக்கு நன்மையை செய்கிறதோ அதுவே நன்மையானது, இன்பம் துன்பம் அல்ல. இந்த பார்வையை வினைய பார்த்தீங்கன்னா மொத்த வேலை முடிஞ்சு போச்சு. உயிருக்கு எது நன்மையை செய்கிறதோ அதுதான் நலம். நலம் என்பது சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது. இன்பமோ மகிழ்ச்சியோ நலம் அல்ல. நலம் என்பது என்னது? உயிருக்கு உறுதி செய்தல் இதம், மற்றது செய்யாமை அகிதம்னு எழுதுறார் சிவஞான சித்தியாரில். அப்போ உயிருக்கு உறுதி செய்தல் என்பது என்னது? உயிருக்கு எது உறுதி? திருவடியில் போய் இருக்கிறதாங்க உயிருக்கு உறுதி. ஒரு வாத்தியார் சந்தோஷமாக பையன் தோல் மேலே கையை போட்டுட்டு அப்படியே உக்காந்து சினிமா கதை பேசிட்டு அவன் சந்தோஷப்படுற மாதிரி போயிடுறார். வருவார், அப்படி தம்பி என்னடா இப்படிடா இருக்க, அப்படிடா இப்படிடான்னு 40 நிமிஷம் அப்படியே அவன் எல்லாம் சிரிப்பு தான். கிளாஸில் வந்தால் பசங்களுக்கெல்லாம் என்னது, எப்போடா ஒரு பீரியடு வரு அப்படின்னு எப்படி தெரியும்? அப்படியே பீரியடு போகிறதே தெரியாது, வெறும் கதையாக பேசிட்டு போயிடுறாரு. இன்னொரு வாத்தியார் வர்றாரு, பெரம்பு எடுத்து வெளுத்து வாங்குறாரு. இப்போ அவனை கேட்டால் யார் நல்ல வாத்தியார்னு சொல்லுவான்? சிரித்து சிரித்து பேசுகிற வாத்தியார் நல்ல வாத்தியாருமா. 25 வருஷம் கழித்து கேட்டால் சொல்லுவான், எங்கள் வாழ்க்கையே முடிச்சிட்டாயா, வாழ்க்கையே முடிச்சிட்டான். ஒன்று வந்தான் சும்மா ஊரு கதை உலக கதையெல்லாம் பேசிட்டு போயிடுச்சு. ரிசல்ட்டு 10th அவுட்டு, அவ்வளோதான். நான் அந்த கடைக்கு போனேன், மூட்டை தூக்குனேன், ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இது அவனுக்கு புரியறதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகும். பையன்கிட்ட போய் சொல்லுவான், டே எங்கள் வாத்தியார் உயரம் வாங்குறாரும். பையன் சொல்லுவான், டே அப்படியெல்லாம் சொல்லாத, நானும் அப்படி தான் இருந்தேன். கண்டிக்கிற ஆசிரியர் உன் மீது அன்பு கொண்டவர், உன் மீது அன்பு இருக்கிறதுனால தான் கண்டிக்கிறார். புரியுதுங்களா? சிரித்து பேசுறது அப்போ நல்லா தெரியும். கண்டிப்பதின் அருமை எப்போ தெரியும்? எங்காவது ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல போய் உக்காந்துருப்பான், அப்போ சொல்லுவான், அந்த வாத்தியார் மட்டும் என்னை பெரம்பில் வெளுத்து வாங்கலைன்னா நான் 10ஓட 11 போயிருப்பேன். புரியுதுங்களா? அப்போ அதை அறிவதற்கு, அதை நாம் அனுபவத்தில் தெரிந்து கொள்வதற்கு பல காலமாகும், பல காலம் ஆகும். அதுபோல இறைவன் நமக்கு ஊட்டுகிற வினையை அவன் நம்பொருட்டு கருணையோடு ஊட்டுகிறான் என்பதை அறிவதற்கு பல பிறப்பு ஆயிரும், பல பிறப்பு ஆகி போயிடும். அது புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? என்னன்னு சொல்கிறாரு? என்னை படைத்திடலேன் இடும்பைக்கு இடம் யாது சொல்லேன்னு கேட்குறார். அதனால் திருவருள் அந்த வினையை நமக்கு ஊட்டுகிற போது நமக்கு எது நன்மை பயக்கக்கூடியது, எது உயிருக்கு நலம் செய்யக்கூடியது என்பதை நாம் பிரித்து பார்க்க தெரியணும். எது சந்தோஷத்தை தருது, எது துன்பத்தை தருது என்று நாம் அப்படி பார்க்கக்கூடாது. ஆனால் நாம் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். சந்தோஷத்தை கொடுத்தா நல்ல கடவுள், துன்பத்தை கொடுத்தா கெட்ட கடவுள். இதுதான் நம்ம வரையறை வச்சுருக்கிறோம். இந்த பார்வை சைவ சித்தாந்திகளுக்கு மாறணும், மற்றவங்களுக்கெல்லாம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு இந்த மாற்றம் வேணும். இறைவன் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறான்னா துன்பத்தை
கொடுக்குறான்னா நம் அறிவை அவன் திரித்து கொண்டு இருக்கிறான். முதல்ல நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்? அறிவை திரித்து கொண்டு இருக்கிறான். இந்த அடி உழுவுதுன்னா தப்பு எங்கே இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஒரு அடி விழுந்ததுன்னா தப்பு எங்கே இருக்கு? எங்கே இருக்குது. ரெண்டாவது அடி விழுவுறதுக்குள்ளே திருந்திக்கணும். இல்லைன்னா ரெண்டாவது அடி விழும். திருந்தலைன்னா மூணாவது அடி விழும். திருந்துற வரைக்கும் அடி விழும். திருத்தாமல் அவன் விடவே மாட்டான். திருத்தாமல் அவன் விடவே மாட்டான். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ஃபெயில் ஆயிடுவான்னு நினைக்கிறவனை வாத்தியார் விட்டுருவார். இது தேராதியா, இது என்ன பண்ணாலும் தேராது, விடு. யார் அடிப்பார்? கொஞ்சம் உழைப்பு போட்டால் இவன் பாஸ் பண்ணிடுவான். இந்த 35 பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு அவனை என்ன செய்வார்? விட மாட்டார். அடித்து எப்படியாவது இந்த 2 கணக்கை பிடிடா, இந்த மனப்பாடமாவது பண்ணுறா அப்படின்னு என்ன செய்வார்? அவனை எப்படியா ஜஸ்ட்டு பாஸாவது பண்ணி வச்சிடணும். நல்லா படிக்கிறவனுக்கு அடி விழுவாது, ஆகவே ஆகாதுங்கிறவனுக்கு அடி விழுவாது. இந்த 2க்கு நடுவில் இருக்கிறவனுக்கு அடி விழுவும். அரசு மாறிட்டே இருக்குதுமா, இனிமேல் மாறுமா என்னமோ தெரியல. கொண்டு வாங்க, மகிழ்ச்சி. உங்களால் 10 பேர் வந்தால் சந்தோஷம்தான். அதுதான் இது. ஆசிரியர் என்பவர் அரணுக்கு இணையானவர். இங்கே உலக கல்வியை சொல்கிறாங்க, பெருமான் ஞான கல்வியை சொல்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனவே அந்த திருத்தம் நிகழ்கிற வரைக்கும் அவன் என்ன செய்வான்? வினையை ஊட்டி கொண்டே இருப்பான். அப்போ முதல்ல நீங்கள் ஒன்றுக்கு தயாராகணும். எது? திருந்தறதுக்கு தயாராகணும். முதல்ல நீங்கள் திருந்துறது திருந்தாது ரெண்டாவது. முதல்ல என்ன செய்யணும்? திருத்துற வரைக்கும் இவர் விட மாட்டார். என்னது இப்போ அடி எப்படி உழுவுன்னு தெரிஞ்சியோ, நாளைக்கு உயர வாங்கிடுவோம் ஐயா, எழுதிட்டு போயிடலாம், படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பையன் படிக்கிறானா இல்லையா? அது மாதிரி நீங்கள் அறிவில் திருத்தம் வர வரைக்கும் பெருமான் நம்மை விட மாட்டார். ஏன்னா நாமெல்லாம் ஆகாதுன்னு கழிக்கிற ஆளும் கிடையாது. ஏன்னா திருநீர் பூச்சி வந்து உக்காந்தாச்சு, அதனால் நம்ம ஆகாதுன்னு கழிக்கிற ஆளும் கிடையாது. நல்லா படித்து பாஸ் பண்ணுற ஆளும் கிடையாது. அது நமக்கு நல்லா தெரியும். இப்போ 2க்கு நடுவில் இருக்கிறோம்னா நாம் என்ன பண்ணி ஆகணும்? ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியே ஆகணும். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியே ஆகணும். அப்போது ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதன் வாய் நாடி வாய்ப்பை செய்யணும். அதற்கான மூல காரணம் என்ன என்று அறிந்து கொண்டு அந்த மூலத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல திருத்தத்தை வச்சுட்டா அடி விழுவாது. ரொம்ப அருமையான ஷார்ட்கட்டு அடி விழுவாமல் தப்பிக்கிறதுக்கு. என்னது? திருந்துவது ஒன்று தான் வழி. ஐயா இதை படித்தா தப்பிச்சுக்கலாம், அதை படித்தா தப்பிச்சுக்கலான்னா பெயின் கில்லர் தான் அதெல்லாம். பெயின் கில்லர் என்னது? அப்போதைக்கு வலி தெரியாது, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வலிக்கும். புரியுதுங்களா? ஒரே வழி என்னது? திருந்துவது தான். திருந்துவது என்பது தற்போதம் கெட்டு பூசனை செய்கிறது தான். பூசை செய்யணும். அந்த பூசை எப்படி செய்யணும்? தற்போதம் கெட்டு செய்யணும். ரொம்ப நுட்பம். இந்த நுட்பலை விரிச்சுக்கிட்டே போகணும், அவ்வளவு செய்தி கிடக்குது. சரி, எனவே இவ்வான்மாக்களுக்கு இருவினை முதல்வனின் ஆணையின் வரும். இறைவன் என்ன செய்வான்? தனது சிற்சக்தியாலே இவற்றிற்கு இதை வினைகளை ஊட்டுவான் என்று சொல்லுகிறார். இதில் வினைனா என்ன? சில செய்திகளை சிவஞான சித்தியாரில் பாட்டை சொல்லாமல் செய்தியை மட்டும் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். ஆமாம், தன்முனைப்பு, நான் செய்கிறேன் என்கிற உணர்வு இல்லாமல் பூசை செய்யணும். நான் செய்கிறேங்கிற உணர்வு இல்லாமல் செய்யணும். சரி, அதெல்லாம் 8க்கு போவோம், 8ல் போய் பார்த்துக்கலாம். சரியா? சரி, வினைனா என்ன? வினைனா என்ன அப்படிங்கிற போது சிவஞான சித்தியார், நான் பாட்டு என்றைக்கு சொல்கிறேன், எல்லாம் வீட்டில் போய் உட்காந்து சிவஞான முனிவர் உரை இருந்தால் எடுத்து படித்து பார்த்துக்குங்க. 94வது பாட்டிலிருந்து 140வது பாட்டு வரைக்கும் இதை விளக்குறார். வினை இயல் 94லிருந்து 140. எத்தனை பாட்டு?
46 பாட்டு, 47 பாட்டு. சிவஞான சித்தியாரில் வினை அதிகாரம் மட்டும் 47 பாட்டு. சித்தியாரில் சிவஞான பாடியத்தில் 200 பக்கத்துக்கு மேலே 2வது அதிகரணத்தை எழுதுகிறார். சரிங்களா? சரி, வினை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகாயதர் இதில் வரிசையாக வராங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்லை, சும்மா யாருன்னு ஒரு குறிப்பு மட்டும் இல்லை, சித்தியாரில் இருக்குது, அப்படியே தொட்டு காட்டுறேன். சரிங்களா? உலகாயதர் வினை என்பது இல்லை, வினை என்பது இல்லைன்னு சொல்லுவாங்க. வினை என்பது இல்லை, அது உயிர்களுக்கு இயல்பு. இன்ப துன்பம் உயிர்களது இயல்பு. நீ இன்பம் வருதுன்னா எதனால் இன்பம் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணாத, துன்பம் வருதுன்னா ஆராய்ச்சி பண்ணாத, வந்தால் அனுபவிச்சுட்டு போயா, இது இதனால் வந்துச்சா அதனால் வந்துச்சாலும் ஆராய்ச்சி பண்ணாத. இன்ப துன்பங்கள் உயிர்களது இயல்பு அப்படின்னு சொன்னால் அதை மறுக்கிறார். இன்ப துன்பம் உயிர்களது இயல்பு அல்ல. ஏன் இல்லை? இன்பம் இயல்புனா துன்பம் செயற்கையாக இருக்கும், துன்பம் இயல்புன்னு சொன்னால் இன்பம் செயற்கையாக இருக்கும். ஏற்கனவே ஒரு லாஜிக் நம்ம சொல்லியிருக்கிறோம். என்னது? ஒரு பொருளுக்கு ஒரே நேரத்தில் இருவேறுபட்ட தன்மைகள் இயல்பு ஆகாது. சரியா? நீ பணம் கிடைச்சதுன்னா நீ சொல்கிற வினைன்னு சொல்லிக்கலாம். அப்படி யாருக்காவது கிடைக்குதா அப்படின்னு கேட்குறான். ஏன் கிடைக்கல? திடீர்னு ஒருத்தனுக்கு புதையல் கிடைச்சிருது, ஒருத்தனுக்கு திடீர்னு என்ன கிடைச்சிருது? புதையல் கிடைக்குது. இப்போ அவன் என்ன முயற்சி பண்ணான்? புதையல் கிடைச்சோன்னா அவன் என்ன ஆகிட்டான்? செல்வந்தன் ஆகிட்டான். இன்னொருத்தர் பணக்கார வீட்டில் போய் பிறந்துட்டான். எத்தனை பேர்த்து பார்க்குறோம்? இவன் ஒன்றும் சம்பாதிக்கல. நம்ம சொல்லுவோமா இல்லையா, அப்பா சம்பாதிச்சு வச்ச காசு உக்காந்து திங்கிறாயா? எத்தனை பேர்த்த பார்க்குறோம்? உண்டா இல்லையா? அப்போ அவன் என்ன முயற்சி பண்ணான்? அவன் அந்த அந்த அம்மா வயிற்றில் போய் பிறக்கணுன்னு எதாவது முயற்சி பண்ணானா? அப்போ அவனுக்கு ஏன் அப்படி வருது? ஒரு ஏழ்மையான வீட்டில் போய் பிறந்தா அவன் கஷ்டப்படுறான். இங்கே பிறந்ததுக்கு போல பக்கத்து வீடு நல்லா பெரிய பங்களா வீடு, அந்த வீட்டில் போய் பிறந்திருந்தா நல்லா வாழலாமா இல்லையா? இப்போ முயற்சி என்பது இங்கே எங்கே வந்துச்சு? அப்போ என்ன இருக்கு? வினை தான் காரணம், வினை தான் காரணம். எனவே முயற்சியும் வினைக்கு காரணமாகும். அப்போது அடுத்து சொல்கிறார், முயற்சி செய்வதற்கு ஒரு வினை வேணுங்கிறார். முயற்சி செய்வதற்கு என்ன வேணும்? வினை வரணும். முயற்சி செய்வதற்கு ஒரு வினை வேணும். இல்லைன்னா என்ன ஆகும்? மடி வரும். மடினா சோம்பல். சில பேர் உழைக்கணும்னு நினைப்பான், உழைப்பான். சில பேர் உழைக்கணுங்க உழைக்கணுங்க சொல்லிக்கிட்டே இருப்பான், உழைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன வருது? சோம்பல் வருது. அப்போ என்ன காரணம்? வினை தான் காரணம். இவன் முயற்சிக்கும் என்ன வேணும்? ஒரு வினை. இப்படி இதெல்லாம் அப்படியே பாட்டில் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வர்றாரு, ஒவ்வொரு பாட்டா. என்னம்மா? முயற்சி என்பது செயல்தான். அந்த முயற்சிக்கு என்ன வேணும்? வினை வேணும். வினை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? முயற்சி செய்ய முடியாது. நம்ம ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவன் நேரமே சரியில்லை. உப்பு விற்க போனால் மழை வருது, உமி விற்க போனால் காற்றடிக்குது. சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? ஒரே முயற்சி தான். ஒருவன் முயற்சிக்கிற போது வெற்றி அடைகிறான், ஒருவன் முயற்சிக்கிற போது தோல்வி ஒரே முயற்சி. ஒரே மாதிரி 2 பேர் முயற்சி செய்கிறாங்க. ஒருவர் வெற்றி பெறுகிறார், ஒருவர் தோல்வி பெறுகிறார். இல்லை, அறிவு தான் முக்கியம், அறிவு தான் முக்கியம். அப்படின்னா இங்கே இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா, கம்பெனியில் சிஇஓவாக ஒருத்தர் உட்காந்துருப்பான், கம்பெனிக்கு முதலாளியாக ஒருத்தர் உட்காந்துருப்பான். முதலாளிக்கு இருக்கிற அறிவு அதிகமாக, சிஇஓக்கு அறிவு அதிகமாக. அவன் சம்பளம் வாங்குறான், இவன் சம்பளம் கொடுக்குறான். ஏன்? இல்லை, அறிவுனால் இருந்தால் முடியும்னா இவனுக்கு என்ன இருக்கணும்? அவனை விட அதிகமாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? அப்போது இதெல்லாம் என்னது? எல்லாமே வினைவெளி தான் நடக்கும். அழகாக சொல்கிறார், பேரு, இளவு, சாக்காடு, மூப்பு, இன்பமோடு பிணி.
இவை ஆறும் முன்கருவில் பட்டது. பேரு, இளவு, சாக்காடு, மூப்பு, இன்பமோடு பிணி. பேருனா என்ன? உயர்வு, இழிவு. சாக்காடுனா இழிவு. இன்பம், துன்பம், உயர்குடி பிறப்பு, தாழ்குடி பிறப்பு, இது எல்லாமே முன்கருவில் பட்டது. நீ செய்த வினைக்கு தக்கவாறு தான் வரும். நீ செய்த வினைக்கு தக்கவாறு தான் வருமே அன்று நம்ம விருப்பத்துக்கு வராது. உயர்குடி பிறப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இப்போ நம்ம கேட்டு உயர்குடியில் பிறக்கலை, நாம் கேட்டு தாழ்ந்த குடியில் பிறக்கலை. ஆனால் அந்த குடியில் பிறந்தாவே என்ன ஆகுது? அதற்குரிய இன்ப துன்ப அனுபவங்கள் கூடவே வருதா இல்லையா? வருதா இல்லையா? வரதான் செய்யுது. நாம் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அந்த குடிப்பிறப்பினாலே சிலர் உயர்ந்தவராக இருக்கிறாங்க. அந்தனர் குலத்தில் பிறந்தால் அவன் என்ன செய்கிறான்? நாங்கள் தான்யா பெரிய ஆள் சொல்கிறானா இல்லையா? உள்ளே வராத, வாசல் அங்கேயே நில்லுமா. இப்போவும் இருக்குமா. நீங்கள்லாம் பக்கத்தில் போய் பார்க்கல, நாங்கள்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை பேர்த்த பக்கத்தில் இருந்து பார்க்குறோம். நீங்கள் தூரத்தில் இருந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அது என்ன ஆனாலும் அது இருக்க தான் செய்யுது. இருக்கக்கூடாது என்பது நம்ம விருப்பம், இருக்குது என்பது நிதர்சனம். மகிழ்ச்சியை விட்டுருங்க, அவ்வளோதான். புரிஞ்சா சரி, என்ன புரியணுமோ புரிஞ்சா சரி, சரியா? அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் எனது வினைவழி. அவ்வினி அவ்வதி அனுபவத்தால் ஏறிடும். முன்பு செய்த கண்மம் இவற்றுக்கு ஏது என்று நீ தேருங்கிறார். ஏற்கனவே செஞ்ச வினைதான் இந்த பிறப்பில் நமக்கு அதை ஊட்டுது, அதை ஊட்டுகிறது என்று சொல்லுகிறார். எனவே இதை வரிசையாக சொல்லிட்டு வர்றாருங்க. சிவஞான சித்தியாரில் 94 98 வரைக்கும் உலகாயதரம் மறுக்கிறார். 99 107 வரைக்கும் மீமாஞ்சகரை மறுக்கிறார். அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். இதில் தான் அந்த ஒரு பாடல் நான் ஏற்கனவே சொன்னது, இதம் அகிதம் என்பது உயிர்க்கு உறுதி செய்தல் இதம், மற்றது செய்யாமை அகிதம். இதம் அகிதம், இதம் அகிதம், இது நன்மை, இது தீமை. இதம் அகிதங்கள் என்பது இங்கு என்ன என்னேன்? கேள்வி என்ன? நன்மை தீமை என்றால் என்ன? நன்மை தீமை என்றால் என்ன? இதம் அகிதங்கள் என்பது இங்கு என்ன என்னேன்? உயிர்க்கு உறுதி செய்தல் இதம், உயிர்க்கு உறுதி செய்தல் இதம், மற்றது செய்யாமை அகிதம். உயிர்க்கு உறுதி செய்யாமை அகிதம். நமக்கு இன்பத்தையே கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கற்பனையாக வச்சுக்குவோம். நம்ம வீட்டில் சேர்ற காசை எண்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க. வீட்டில் டெய்லி சம்பாதிக்கிற காசை என்ன செய்ய முடியல, எண்றதுக்கு நேரம் இல்லை. இங்கே யாராவது உக்காந்துருப்போமா? உண்மை, சிரிச்சாலாம் தான் உண்மை. புரியுதுங்களா? அதீதமாகிய இன்பமோ அதீதமாகிய துன்பமோ நமக்கு இடைஞ்சல். எனவே அதீதமாகிய இன்பமோ அதீதமாகிய துன்பமோ நமக்கு ரொம்ப இடைஞ்சல். ஒன்று, எண்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறவனும் திருவருளை நினைக்க மாட்டான். சோத்துக்கே வழி இல்லை, அவனுக்கு துன்பம் தாங்கலை, ஏகப்பட்ட ஊரெல்லாம் கடை, சோத்துக்கே வழி இல்லை. அவன்கிட்ட போய் சிவஞான சித்தியார்னா என்ன சொல்லுவான்? யோ போயா, யோ சிவஞான சித்தியாராவது ஒன்றாவது, இங்கே தான் அவன் எப்போ வருவான்னு தெரியல, நான் கதவை பூட்டிட்டு உள்ளே உக்காந்துட்டு இருக்கிறேன், சிவஞான சித்தியாராம் சொல்லுவானா இல்லையா? ஏன்? அதீதமான துன்பமும் நமக்கு வழியில். அப்போ என்ன செய்யணும்? துன்பமும் இருக்கணும், இன்பமும் இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? அளவான இன்பம்,
அளவான துன்பம் இருந்தால் தான் இந்த உயிர் கொஞ்சமாவது திரும்பி பெருமானை பார்க்கும். இல்லைன்னா பார்க்கவே பார்க்காது. துன்பம் அதிகமாக இருந்தாலும் பார்க்காது, இன்பம் அதிகமாக இருந்தாலும் பார்க்காது. இல்லைங்களா? அதுதான் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஒரு பாலை என்ன செய்யணும்? கொதிக்க வைக்கணும். கொதிக்கிறது என்னது? துன்பத்தில் ஆன்மாவை போட்டு என்ன செய்கிறது? உச்சத்துக்கு கொண்டு போகிறது. அது துன்பத்திலே இருக்கட்டுன்னு அப்போ போய் பிறை ஊற்றினீன்னு என்ன ஆகும்? அப்புறம் என்ன செய்யணும்? கொஞ்சம் இன்பத்தை ஓட்டணும். துன்பத்தை கொடுத்துட்டு என்ன செய்யணும்? கொஞ்சம் இன்பத்தை, அந்த துன்பம் அப்படியே குறையணும். பிறை ஊற்றுறது பதம் என்னது சொல்லுவோமே இல்லையா? விரலை வச்சு பொறுக்கிற சூடு. விரலை வச்சு பாரு, பொறுக்கிற சூடு என்னது? தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு துன்பமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அது எவ்வளோ இருக்கணும்? தாங்கிக்கிற அளவுக்கு ஒரு துன்பம் அவ்வளவு இருந்ததுன்னா அப்போ போய் பிறையூத்து. பிறை என்பது என்னது? குருநாதனது உபதேசம். அப்போ சொன்னாதான் இந்த ஆன்மா காதை திறந்து வச்சு கேட்கும். அதீத துன்பத்தில் சொன்னாலும் கேட்காது, அதீத இன்பத்தில் இருந்தாலும் கேட்காது. புரியுதுங்களா? அப்போ தான் ஊற்றுனாதான் அந்த பால் என்ன செய்யும்? அதை உள்ள ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அது தயிராக மாறும். காது வழியாக போய் நெஞ்சுக்குள்ளே போய் அது அறிவை திருத்தம் செய்யும். சரிங்களா? எனவே இங்கே இதம் என்பது உயிருக்கு உறுதி செய்தல், அகிதம் என்பது மற்றது செய்யாமல். இறைவனே இதம் அகிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனை என்ன செய்வான்? இதம் அகிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் செஞ்ச புண்ணியத்தையும் பாவத்தையும் அவன் என்ன செய்கிறான்? அவன் வாங்கிக்கிறான். ரெண்டையும் அவன் என்ன செய்கிறான்? வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி இறைவனை இதம் அகிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவான். நாம் செஞ்சதை வாங்கி வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் கொடுத்துட மாட்டான். என்ன செய்வான்? அப்படி எடுத்து கிள்ளி போடுவான். செஞ்சது இவ்வளவு, அதில் என்ன செய்வான்? அப்படி எடுத்து போட்டு அப்படியே பார்ப்பான். திருந்தரையா? கொஞ்சோண்டு துன்பம் திருந்தலை, 5 mg டோசேஜ், நோய் தீரலை சார், 10 நாளாக சாப்பிட்டேன். ஒன்று அப்படியா? ஒன்றும் பிரச்சனை, இங்கே வா, 10 mg பா. டோசேஜ் என்ன ஆகும்? கூட்டிக்கிட்டே போவார். 4 தடவை போட்டோம், 50 mg வந்துருச்சு. அட்மிஷன் போட்டுடலாம், அறுத்தர வேண்டியது தான், டைரெக்டாக ஆப்ரேஷன் தான். மருந்துக்கு ஆகலைன்னா என்ன செஞ்சிட வேண்டியதான்? சர்ஜரி பண்ண வேண்டியது தான். இறைவனை இதமகிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கே இதமகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவான் அன்றே. அடுத்த பாட்டு சொல்கிறார் என்னதுங்க? ஈசன் நிக்கரகங்கள் தானும் செய்வது நேசத்தால். இந்த பாட்டில் இது இல்லை, சித்தியாரில் இருக்கே. நிக்கரகங்கள் தானும் செய்வது நேசத்தால். நிக்கரகம் என்பது துன்பப்படுத்துவது. ஆன்மாக்களுக்கு இறைவன் துன்பத்தை கொடுக்குறானா இல்லையா? கொடுக்குறானா இல்லை? எதுக்கு கொடுக்குறான்? நேசத்தால். உயிர்கள் மேல் கொண்டிருக்கிற கருணையினாலே உயிர்களுக்கு என்ன செய்கிறானா? துன்பத்தை கொடுக்குறானா. இறைவன் நிக்கரகங்கள் தானும் செய்வது நேசத்தால், அக்கிரமத்தினாலே குற்றங்கள் தீர்த்து அடித்து அச்சம் பண்ணி என்ன செய்கிறானா? சொல்லி பார்ப்பான். அடுத்தது 2 வச்சு பார்ப்பான், மிரட்டி பார்ப்பானா. உயிர் திருத்திற்கு என்னென்ன வேலை செய்கிறான் பாருங்க. இக்கிரமத்தினாலே அறம் இயற்றிடு என்பர். இனிமேல் இந்த பக்கம் வந்த தொலைச்சி என்ன செய்வானா? மிரட்டி இனிமேல் அறவழி நில்லு, அறவழி. இக்கிரமத்தினாலே அறம் இயற்றிடு என்பன், எக்கிரமத்தினாலும் இறை செயல் என்றும் அருளே. அவன் எப்படி சொன்னாலும், பக்குவமாக சொன்னாலும், அடித்து சொன்னாலும், மிரட்டி சொன்னாலும் என்னது? அருளே. அடுத்த பாட்டு சொல்கிறார். தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்துடா விடின் உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவர் பார்த்தினி எல்லாம்
பரிவே ஆகும். ஒரு அம்மா அப்பா பையன் மேலே அன்பு இருந்தால் என்ன செய்வாங்க, அவன் சரியா இல்லைனா என்ன செய்வாங்க, வளாரினால் புளியங்கம்பை எடுத்து அடித்து பிச்சிடுவாங்க. வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவார், கட்டி வச்சுருவான். இவங்க ஓடிக்கிட்டே இருந்தாலும் என்ன செஞ்சுருவாங்க, பிடிச்சி கட்டி வச்சு வெளுத்துருவாங்க. யார், தந்தையும் தாயும். அன்பு இல்லையா? அன்பு இருக்கிறதுனால தான் அது செய்கிறாங்க. பார்த்திடின் எல்லாம் பரிவே ஆகும், இந்த நீர் முறைமை அன்றோ. ஒரு தந்தையும் தாயும் தன் குழந்தையை தண்டிப்பது போன்ற முறைமைதான் இறைவன் நமக்கு ஊட்டுகிற துன்பம். இறைவன் நமக்கு ஊட்டுகிற துன்பம்னு சொல்கிறார். இது துன்பம் முதல்ல எதுக்கு வருதுன்னு தெரியணும், நம்மை திருத்துவதற்காக என்று தெரியணும். அதை முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்படியே சொல்லிகிட்டே வரார். அப்புறம் 113வது பாட்டு ரொம்ப முக்கியமாக, இப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்து 113ல் ஒரு அருமையான ஒரு பாட்டு. இதெல்லாம் நீங்கள் மனனம் செய்ய வேண்டிய பாட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை 112 வினைக்கான 7 காரணங்கள் சொல்கிறார். வினைக்கான 7 காரணம். ஒரு வினை தொழில் படணும்னா அதுக்கு 7 காரணம் வேணும்னு சொல்கிறார். இதெல்லாம் சித்தியால் இருக்கிற பாட்டு. உலகு, உடல், கரணம், உருபலன், நியதி, கண்மம். ஒரு வினையை ஊட்டணும்னா இந்த 7 வைத்து ஊட்டுகிறானா. உலகு, உடல், கரணம், உருபலன், நியதி, செய்தி. செய்தி என்பது கண்மம். இவை கொண்டு கண்மம் ஊட்டுவது ஆனால்பார். நமக்கு ஒரு வினை ஊட்டணுன்னா என்ன வேணும், உலகு வேணும். எந்த இடத்துல வச்சு ஊட்டணும், வச்சு அடித்து வெளுத்து வாங்கினோம்னா அதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துல போய் நிறுத்திடுவோம். அப்புறம் அதற்கான உடம்பு, அந்த கரணங்கள், ஊட்டுகிற வினையினுடைய பயன், உரு பலன், அதற்குரிய நியதி. அந்த வினை எந்த அளவுக்கு ஊட்டணும், கொஞ்சமாக ஊட்டணுமா, அதிகமாக ஊட்டணுமா, 4 அடி வைக்கிறதா, 40 அடி வைக்கிறதா, நியதி. அடுத்தது ஏற்கனவே நாம் செஞ்ச வினையினுடைய அளவு. இதை வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாருங்க, நமக்கு வினையை ஊட்டுகிறார். பாடல் என்ன வச்சுங்க, வீட்டில் போய் பார்த்துங்க. 112 இந்த பாட்டு சித்தியாரில். சரிங்களா? செய்தி, பாட்டில் செய்தின்னு இருக்கும். இதான் நம்ம கேட்குறீங்க. செய்தி கண்மம் என்பது பாடலில் செய்தின்னு இருக்கும். செய்தி என்பது கண்மம். இந்த 7ஐயும் வச்சு பெருமான் என்ன செய்கிறார், என்னமா, உலகு, உடல், கரணம், காலம். காலம் மா இதான் உலகுன்னு தான் ஆரம்பிக்கும். 112 பரபக்கத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காதீங்க, சுபக்கத்தை எடுங்க. 112 என்ன போட்டிருக்கு, 112 112 தான். அதில் எண்ணிக்கை எதை எப்படி இருக்குன்னு தெரியல, பாருங்கள். 112 தான். இந்த 7 காரணங்களை வச்சு உயிர்களுக்கு வினையை அவன் ஊட்டுகிறான். 112 தானே? சரி, இதையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஆன்மா என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, பொது அறம் செய்யும். வினை நீங்கள் புண்ணியம் மிகுகிற போது ஆன்மா என்ன செய்யும், பொது அறம் செய்யும். அறம் என்ன செய்யும், பொது அறம். பொது அறம் என்பது 16 அறம் சொல்கிறாரு. 16 அறங்கள். சிவஞான சித்தியாரில் 113வது பாட்டு பொது அறம். பொது அறம். நம்மெல்லாம் பெருமான்கிட்ட போய் ஒரு பாட்டு பாடுவோம் தெரியுமா, 16 பேரும் தந்தருள்வாய் அபிராமி, களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுவிழி இடாத உடலும் தளராத மனமும் மாறாத
தவறாத சந்தானமும், இதெல்லாம் 16 பேரும் தந்தருள்வாய் அப்படின்னு பாடுறோம் இல்லையா? தப்பு இல்லை. இந்த 16 கேட்கணும். பெருமான்கிட்ட போய் என்ன கேட்கணும்? இந்த 16: ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கிழா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிழா துறவு, அடக்கம், இன்பமொடு அர்ச்சித்தல் ஆதி இழுக்கிழா அறங்களானால் இறங்குவன் பணி அறங்கள். இறைவன் இறங்குவன். 113வது பாட்டுக்குமா? பாட்டை எழுதிக்கங்க. இதெல்லாம் விரிச்சோம்னா டைம் ரொம்ப லேட்டாக போகும். ஒழுக்கம் என்று தொடங்கும். 113 சிவஞான சித்தியார் 113வது பாட்டு. ஒழுக்கம். நம்ம அங்கே பாருங்க. ஒழுக்கம், அருள், அன்பு, ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கிழா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிழா துறவு, அடக்கம், அறிவொடு அர்ச்சித்தலாதி இழுக்கிழா அறங்களானால் குற்றமில்லாத அறங்கள். முதல் பாட்டே என்னாச்சு? ஒழுக்கம் இருக்கா? அன்பு இருக்கா? ஆச்சாரம் இருக்கா? வழுக்கிழா தவம் இருக்கா? எல்லாம் டிக் அடிச்சுக்கிட்டே வாங்க. இதெல்லாம் எது எது நம்மகிட்ட இருக்கு, எது எது இல்லை. சீலம் என்பது பெருமை. பெருமைன்னா நான் யார் தெரியுமாங்கிற பெருமை இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் 16 அதிகாரங்கள் திருக்குறளில் இருக்கு. இதை வெறும் 16 படிக்கிறது இல்லை, 16 அதிகாரங்களை படிக்கணும். திருக்குறளை போய் ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம் உடைமை, அன்புடைமை, அருளுடைமை, தவம். தவம்னா என்னது? அழகா ஒரே ஒரு குறள் என்னது? உருகன் குறள் என்னம்மா? தமிழாசிரியர் சொல்லுங்க. தனக்கு துன்பம் வந்தாலும் பிற உயிருக்கு வருகிற, பிற உயிர்களால் நமக்கு வருகிற துன்பத்தை நம்ம தாங்கி கொள்ளணும். தவம் என்பதற்கு அருமையாக குறள் எனக்கு வேற டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அதாவது உயிர்க்கு இருகன் செய்யாமை அற்றே தவம் உயிர்க்குன்னு வரும். நமக்கு எந்த உயிர் எவ்வளவு துன்பம் செஞ்சாலும் நாம் என்ன செய்யணும்? அந்த துன்பத்தை தாங்கிக்கணும். எந்த உயிர் நமக்கு எவ்வளோ துன்பம் செஞ்சாலும் என்ன செய்யணும்? அந்த துன்பத்தை தாங்கி கொள்ள வேண்டும். அற்றே தவம் உயிர்க்கும்பர். அற்றே தவம் உயிர்க்கு என்று வள்ளுவ பெருமான் சொல்கிறார். அந்த தவம் நமக்கு இருக்கா? எவ்வளவு உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உறுதி உயிர்க்கு இடுகன் செய்யாமை, அற்றே தவம் உயிர்க்கு. அற்றே தவம். உற்ற நோய் நோன்றல்னா என்னது? நமக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும். துன்பம் வந்தால் ஏற்றுக்கணும். எப்படி ஏற்றுக்கிறது? செஞ்சது தான் வருது. முதல்ல என்ன ஞாபகம் வரணும்? செஞ்சது தான் வருது அப்படின்னு நினச்சிட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது. சரியா? அது நமக்கு வருதா? என்னை பார்த்து என்ன சொன்னேன், என்கிட்டயே இப்படி பண்ணிட்டியா, இப்படி தான் நமக்கு வருது. எய்தவனை நாடி இருங்கிறார் சிவபோகசாரத்தில். எய்தவனை நாடி. இந்த 16 ஒழுக்கம் சொல்கிறார். இதுக்கு என்ன பேருங்க? பொது அறம். ஐயா, இந்த சிவபூசை பண்ணுறவங்கெல்லாம் 113, 114, 15, 16, 17, 18, 19, 113லிருந்து 119 வரைக்கும் கொஞ்சம் படித்து பார்க்கணும். யார்? சிவபூசை பண்ணுறவங்க. அப்போ நாங்களாம் படிக்க வேண்டியதில்லை அப்படி நினச்சிக்காதீங்க. சிவபூசை படிக்கிறவங்க கட்டாயம் படிக்கணும். பொது அறம். பொது அறம் என்பது இதெல்லாம் இருந்தால் பொது அறம். பொது அறம் என்பது அடிப்படை ஒழுக்கம். சிவனடியாருக்குரிய அடிப்படை ஒழுக்கம் 16 ஒழுக்கம் சொல்கிறார். ஆமாம், ஒழுக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அடக்கம் இருக்கணும். எங்கே இருக்குது அடக்கம்? ஐயா,
நீங்கள் உலகமெல்லாம் வேண்டாமா, இதெல்லாம் நமக்கு தான் பாடம். பாடம் சொன்னால் பக்கத்தில் பார்க்கக்கூடாது, நம்மளை மட்டும்தான் பார்க்கணும். நம்பிட்டு இருக்கா இல்லை, என்ன செய்யலாம், அவன் ஏன் அப்படி இருக்கா, அதெல்லாம் பார்க்காதீங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அதே வேண்டான்றேன். பாடம் யாருக்கு? அவன் ஏன் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் கூட நாமளும் போக வேண்டியது தான். குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழிவிழுமாறு. அவன் பார்க்குறான் பார்க்கல, அவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. சுயநலமாகவே இருங்க. எதில்? ஏன்னா நம்ம ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டுருக்குறோம், வெள்ளம் அடித்து போயிட்டுருக்குது. ஐயோ இத்தனை பேர் அடிச்சுட்டு போகிறான்னு பார்ப்பீங்களா? ஐயோ எனக்கு ஏதாவது கட்ட கிடைக்குமா தேடுவீங்களா, தேட மாட்டீங்களா? இல்லை ஐயோ இத்தனை பேர் போகிறாங்களே அப்படியே பார்த்துட்ருப்போம். அடிச்சுட்டு போகிற வெள்ளத்தில் முதல்ல என்ன செய்யணும்? போய் கரை ஏறி நல்லா நின்னதுக்கப்புறம் எப்போ யாருக்காவது கையெட்டுதா காப்பாற்றலாமா அப்படிங்கிறது எப்போ வரும்? நாம் போய் ஒரு இடத்துல நின்னதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நாமளே எப்படி போயிட்டுருக்குறோம்? அடித்து போயிட்டுருக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் என்ன போயிட்டுருக்குறோம்? யானும் பொய்யும் புறமே போந்தோம். புறம் போயிட்டுருக்குறோம். இதில் போய் எங்கே போய் அடுத்த ஆளை திருத்துறது? நம்மளால் நம்மையே திருத்த முடியல. நம்ம திருத்த முடியுதா? அப்புறம் எங்கே போய் அடுத்த ஆளை திருத்துறது? உலக திருத்துறதுக்கெல்லாம் ஞான சம்பந்தன் மாதிரியெல்லாம் வருவாங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம வேலை என்னது? நம்மளை திருத்துறதே பெரும்பாடாக இருக்குது. சரிங்களா? எனவே இதெல்லாம் பொது அறம்னு சொல்கிறார். இந்த பொது அறத்தில் நின்னீங்கன்னா அறிவு பக்குவப்படும் சொல்கிறார். ஏன் இதெல்லாம் வரிசையாக சொல்கிறதுனா, ஆன்மாவினுடைய அறிவு இப்படி தான் விளங்கும். இந்த வினை நமக்கு எப்படியெல்லாம் அடுத்தடுத்த நிலையில் நம்மளை கொண்டு போகுதுன்னு பார்க்கணும். இதையெல்லாம் செஞ்சால் தான் பொது சிறப்பு அறம் வரும். பொதுவிலே ஒரு சிறப்பு அறம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாட்டுக்கு வரணும்னாவே உங்களுக்கு இந்த 16லையும் என்ன இருக்கணும்? கொஞ்சமாவது இருந்திருக்கணும். இப்போ இல்லைன்னா போன பிறவிலையாவது இருக்கும். இல்லாமல் எங்கே வர முடியாது? வழிபாட்டுக்கு வர முடியாது. ஒருவர் ஒரு வழிபாடு எந்த வழிபாடாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறார். ஒரு கடவுள் வழிபாடு, இறைவன் ஒருவன் உண்டு, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், இறைவன் ஒருவன் உண்டு, அவனை வழிபாடு செய்யணுங்கிற அறிவு வரணும்னாவே என்ன இருக்கணும்? 16 அறங்களை நம்ம கொஞ்சமாவது செஞ்சுருந்தால் தான் அந்த நினைப்பே வருங்கிறார். சரிங்களா? அந்த நினைப்பு எப்போ ஒரு மனமது நினைய, வாக்கு வழுத்த, மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி. மனமது நினைய, வாக்கு வழுத்த, மந்திரங்கள் சொல்ல. மனம் வாக்கு காயம், இந்த 3 என்ன செய்யணும்? யாரை வணங்கணும்? இச்சித்த தெய்வம், விருப்பமுடைய கடவுள். ஏதாவது ஒரு கடவுளை கும்பிடுவான், ஏதோ ஒரு கடவுளை. இச்சித்த தெய்வம் போற்றி, சினம் முதல் அகற்றினர். சினம் முதலாக இதெல்லாம் கூட வேண்டியது, அதெல்லாம் நீங்க வேண்டியது. இந்த ஆமைன்னு வச்சிருப்பார் வள்ளுவர். என்ன ஆமை? எத்தனை ஆமை வச்சிருக்கிறாரோ அத்தனை ஆமையும். பொய்யாமை, நிலையாமையில் வேணுமையா? அந்த ஆமையை விட்டுறக்கூடாது, அந்த ஆமை வேணும் இல்லைங்களா? ஆமாம். புறங்கூறாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, இதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம கடைபிடிக்க வேண்டியது இல்லைங்களா? சினம் முதலானவற்றை அகற்றி, கொல்ல வேண்டியவற்றை கொண்டு, தள்ள வேண்டியவற்றை தள்ளி, மனமது நினைய, வாக்கு வழுத்த, மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி, சினமுதல் அகற்றி வாழும் செயலது அறமானால். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சா, வாழும் செயலது அறமானால், யாருக்கும் முனமொரு தெய்வம் அங்கு வந்து முன்னிலையாமன்றே. நீ கும்புற கடவுளுக்கு பின்னாடி நின்று எல்லா கடவுளுக்கும் முதல்வனாகிய பெருமான் அருள் செய்வார்.
நீ எந்த கடவுளை வணங்கினாலுங்கிறார். புரியுதுங்களா? எந்த கடவுளை வணங்கினாலும் அங்கே யார் வருவா? சிவபெருமான் வந்து அருள் செய்வான். அப்போ எந்த கடவுளை வணங்கினா என்னையா? அப்படிலாம் இல்லை. அல்ல வரிசையாக அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு கையை பிடிச்சி. அருள்நந்தி சிவத்து திருவடியிலே கிடக்கணும். என்னங்கய்யா? இல்லை இல்லை. அப்போ அடுத்து சிவஞான முனிவர் கேட்கிறார், வழிபட்டார்க்கு வழிபட்ட தெய்வமே அருள் கொடுக்கும் என்பதால் ஏற்படும் இழுக்கு என்னை. வழிபட்டவனுக்கு வழிபட்ட தெய்வந்தான் அருள் கொடுக்குன்னு சொன்னால் என்னையா குறைஞ்சிட போகுது? சிவபெருமான் வந்து அருள் செய்வாரா? நான் மாரியம்மனை கும்பிட்டேன், எனக்கு யார் அருள் செய்யணும்? மாரியம்மனே அருள் செஞ்சால் போகுது. கருப்புராயனை கும்பிட்றேன், கருப்புராயனை அருள் செய்வான்னு சொன்னால் சொல்லுங்கள். அதை ஏங்க யாரை வழிபட்டாலும் சிவபெருமான் வருவானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த பாட்டுக்கு அடுத்தது ஒரு கேள்வி சிவஞான முனிவர் கேட்குறாரு. எது? மனமது நினைய வாக்கு வலுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயலது அறமானால் யாருக்கும் முனமுறு தெய்வம் அங்கு வந்து முன்னிலையாமன்றே. இதுக்கு பொருள் செஞ்சதுக்கப்புறம் வழிபட்டார்க்கு வழிபட்ட தெய்வமே அருள் கொடுக்கும் என்பதால் ஏற்படும் இழுக்கு என்னை அப்படின்னு கேட்டால் அடுத்த பாட்டு இருக்கிற, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனாதான் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வானே. நீ யாதொரு தெய்வம் கொண்டீர், எந்த கடவுளை வணங்கினாலும் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே யார் வருவா? மாதொரு பாகனார் தாம் வருவர். வேறு யாரும் வர முடியாது. ஏன்னா மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும். நீ எந்த கடவுளை போய் கடவுள்னு கும்பிட்டையோ அந்த கடவுள் பிறந்திருக்கிறது, இறந்திருக்கிறது, இன்பப்பட்டிருக்கிறது, துன்பப்பட்டிருக்கிறது. நீ எந்த கடவுளை வேணாலும் வச்சுக்கோ. மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் வினையும் செய்யும், வினையும் செய்யும். ஆதலால் எனவே இவை இலாதான், எவை இலாதான்? வேதனைப்படுவது, பிறப்பது, இறப்பது, வினை செய்வது. இதெல்லாம் யாருக்கு இல்லை? ஒருத்தனுக்கு தான் இல்லை. எனவே அவன் வந்து என்ன செய்வான்? அருள் செய்வான் என்று பொது அர்த்தம் முடிக்கிறார். பொது அர்த்தம் முடித்து சிறப்பு அறம் சொல்கிறார். காண்பவன் சிவனே ஆனால். எப்பா எந்த கடவுளுக்கு வணங்கினாலும் சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வான்னு சொன்னால் எங்கே போகணும்? நேராக அங்கெல்லாம் போகணும். காண்பவன் சிவனே ஆனால் நீ செய்யக்கூடிய வினையை கண்டு வினைக்கு தக்க பயனை கொடுப்பது யாரு? சிவபெருமான். காண்பவன் சிவனே ஆனால் அவன் அடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். அவன் திருவடியில் போய் அவனுக்கு தொண்டு செய்வது தான் இந்த எல்லா அறத்தை விட சிறந்த அறம். எல்லா அறத்தை விட சிறந்த அறம் எது? அவனடிக்கு மாண்பு செய்கை அறம். அறந்தன் பாதம் மறந்து செய் அறங்களெல்லாம் வீண் செயல். இறைவன் திருவடியை மறந்துட்டு உலகத்தில் எது செஞ்சாலும் வேஸ்ட். இப்போ வச்சுக்கங்க, நான் அன்னதானம் போடுறேன், படிக்க வைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எல்லாம் செஞ்ச சரியா? பெருமானை நினைச்சையா? பெருமானை நினைச்சையா? இறைவன் திருவடியை மறந்து செய்கிற எல்லா செயல்களும் என்னவாகும்? பிறப்பை கொடுக்கும். பிறப்பை கொடுக்கும். இது அப்படியே வச்சுக்கிறேன். இன்னொரு பாட்டு சித்தியார்லேயே புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்னன்னு சித்தியாரில் அப்படியே 123 நினைக்கிறேன் அந்த பாட்டு.
உரைத்த நூலின் வழி, அதாவது அருளினால் உடைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரான்னு வரும். பாட்டை விட்டுருவோம். ஆமாம், அதாவது நூல்களினாலே சொல்லப்பட்டவற்றை கடைபிடிக்காது நின்றால் அதற்கு பாவம்னு பேர். பாவம்னா என்னது? நூல்கள் வழி நில்லாமை பாவம். நூல்களின் வழி நில்லாமை பாவம். நூல்கள் வழி நின்று அருள் வழி நில்லாமை புண்ணியம். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்ப்போம். நூல்வழி நில்லாமை பாவம், நூல்வழி நின்று அருள்வழி நில்லாமை புண்ணியம். அதாவது நூல்வழி நில்லாமை பாவம்னா என்னது? இப்போ நம்ம சொன்னோமா இல்லையா, சினம், அது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் செஞ்சோம்னா என்னது? பாவம். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பாவம் என்பது நூல்வழி நில்லாமை. புண்ணியம்னா என்ன? நூல்வழி நின்று, நூல்வழி அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அங்கே தான் அவர் பொடி வச்சிருக்கிறார். சிவஞான முனிவருடைய திருவடியை நம்ம ரொம்ப பிடிச்சிட்டு கெஞ்சணும். நூல்வழி நின்று அருள்வழி நில்லாமை புண்ணியம்னு எழுதுறார். என்ன புரிஞ்சது இதில்? இப்போ இந்த புண்ணிய பாவம் என்பதற்கு இதுக்கு மேலே ஒரு டெஃபினேஷன் சொல்லவே முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவத்தில் பிரச்சனையே இல்லை. நூல்வழி நில்லாமை பாவம். புண்ணியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அருள்வழி நிற்றல். அருள்வழி நிற்றல் என்பது என்ன? எல்லாமே பெருமான் ஏகனாகி இறைவனி நிற்றல். ஏகனாகி இறைவனி நிற்றல் என்பது தான் அருள்வழி நிற்றல். எது எமை பணிகொளுமாறு அது கேட்போம். இறைவன் எதை செஞ்சாலும் அது நம்முடையதல்ல. இப்போ நாம் எதை செஞ்சாலும் எது வழி நீ செய்யணும்? பெருமானே செய்விக்கின்றான். நமக்கென்று இதில் என்ன கிடையாது, ஒரு விருப்பமோ வெறுப்போ முயற்சியோ இல்லை. இப்போ இந்த நிமிடம் எது நடக்கிறதோ அது திருவருள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நமக்கு நன்மை விளைந்தாலும் சரி, தீமை விளைந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் அது என்னது? திருவருள். எது நடந்தாலும் திருவருள்னு சொன்னால் அது என்னது? அருள்வழி நிற்றல்னு பேர். இப்போ புண்ணியத்துக்கு என்ன செய்கிறாரு? நூல்வழி நிற்றல். நூல்வழி நிற்றல்னா என்னது? நூல்களிலே சொல்லப்பட்ட சிறந்தவற்றை செய்தல். நூலில் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்கிறது. இப்போ நீங்கள் பொது அறம் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம் இதெல்லாம் விட்டுருங்க. இதை பற்றி பேச்சில்லை. சிறப்பு அறத்துக்கு வந்தாச்சு. சிறப்பு அறத்தில் எது சொல்லியிருக்கிறது? சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். நீங்கள் சரியாளராக இருந்தாலும் சரி, கிரியாளராக இருந்தாலும் சரி, யோகத்தில் நின்னாலும் சரி, ஞானத்தில் நின்னாலும் சரி, ரொம்ப புரியும்படி சொல்லணும்னா நீங்கள் சிவபூசையே செஞ்சாலும், சிவபூசை செய்வது என்னது? நூல்வழி நிற்றல். நூலில் சொல்லியிருக்கா இல்லையா? சிவபூசை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நாம் பூசை பண்ணுறோம். தினமும் 1 மணி நேரம் பூசை பண்ணுறோமா இல்லையா? 5 எழுத்தை எண்ணுறோம், பால் ஊற்றுறோம், தயிர் ஊற்றுறோம், எல்லாம் சரி. இது என்னது? நூல்வழி நிற்றல். சரியா? அருள்வழி நில்லாமை என்னது? இறைவன் நம்மை இதை செய்விக்கின்றான்கிற உணர்வோடு அந்த பூசையை செய்யணும். நான் செய்கிறேன் பூசையை, நான் செய்கிறேன் நினப்பு வந்துருச்சுன்னா அதை எடுத்து அப்படியே புண்ணியத்தில் எழுதிடுவார். பயன் இன்பத்தை கொடுத்துருவார். பிறவிக்கு வித்தாகும். புண்ணியமும் பாவமும் பிறவியை கொடுக்கும்.
புண்ணியத்தின் பயன் துன்பமாயும், பாவத்தின் பயன் துன்பமாயும், புண்ணியத்தின் பயன் இன்பமாயும் இறைவன் ஊட்டுவான். அப்போது இந்த ரெண்டு எனக்கு வேண்டான்னா என்ன செய்யணும்? சிவபுண்ணியம் செய்யணும். சிவபுண்ணியம் என்பது பூசை முதலானவை தான். பூசை முதலானவை தான். அது செய்யும்போது எப்படி செய்யணும்? பெருமான் நம்மை செய்விக்கின்றான். நான் செய்கிறேங்கிற உணர்வோட பூசை செஞ்சா போச்சு. புண்ணியம் என்பது பிறவியை கொடுத்துருமே. புண்ணியம் அது நமக்கு வேண்டாம். சிறப்புறதுக்கு வந்துட்டீங்கன்னா பிறவாமைக்கு வழி வேணும். புரியுதுங்களா? சொர்க்க இன்பத்தின் பயன் சொர்க்கம், புண்ணியத்தின் பயன் சொர்க்கம், பாவத்தின் பயன் நரகம். அதெல்லாம் பாட்டில் முன்னாடி சொல்லிட்டு வர்றாரு. புண்ணியத்தின் பயனை கொண்டு போய் சொர்க்கத்தில் ஊட்டுவார், பாவத்தின் பயனை கொண்டு போய் நரகத்தில் ஊட்டுவார், திருப்பி கொண்டு வந்து மண்ணில் பிறக்க வச்சுருவார். சரியா? திருப்பியும் ஆட்டத்தை மொத்தத்தையும் களைச்சிட்டு திருப்பி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ பிறப்பும் இறப்புலையும் என்ன செய்வோம்? உழண்டு கொண்டே இருப்போம். அப்போ மீண்டும் பிறவாமை வேண்டும்னா என்ன செய்யணும்? சிவபுண்ணியம் செய்யணும். சிவபுண்ணியம் செய்யணும். சிவபுண்ணியம் என்பது நீங்கள் என்ன செய்கிறீங்கிறதல்ல, என்ன நினைப்போடு செய்கிறீங்க. என்ன நினைப்போடு செய்கிறீங்கிறத வச்சு தான் சிவபுண்ணியம் ஒழிய. நான் சிவபூசை தான் சார் செஞ்சேன், சிவபூசை தான் செஞ்சேன். என்னென்னு செஞ்சேன்? நான் செஞ்சேன் இல்லையா? செஞ்சேன். அடுத்த பாட்டு, இதுக்கு அடுத்த பாட்டில் வைக்கிறார். என்னது? அந்த தக்கன் செய்த வேள்வியை பெருமான் என்ன செஞ்சார்? அதை அப்படியே அழித்தார். நரரில் பாலன் செய்த பாதகம் நன்மை தாய்த்தே. சரியா? தக்கன் வேள்வி தான் செஞ்சான், பெருமான் அழிச்சிட்டார். பாலகன் யார்? சண்டீச நாயனார். அவர் பாதகத்தை செஞ்சார், அவருக்கு சிவபத்தை கொடுத்துட்டார். பாதகத்தை செஞ்சவருக்கு சிவபதத்தையும் வேள்வி செஞ்ச தக்கனை தண்டித்தும் பெருமான் விட்டான். ஏன் விட்டான்னா, நான் செய்தேன்னு இவன் செஞ்சான், பெருமான் நினைச்சு இவர் செஞ்சார். இவர் செய்த பாதகம் புண்ணியமாயிற்று, இவன் செய்த புண்ணியம் பாவமாயிற்று. அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, என்ன நினைப்போடு செய்கிறீங்க. இந்த நினைப்பு தான் இதில் ரொம்ப முக்கியம். நினைப்பு என்ன ஆகணும்? சித்தம் சிவமானால் செய்வதெல்லாம் தவம். சித்தம் சிவமானால் செய்வதெல்லாம் தவம். சித்தம் அவமானால் தவத்தையே செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? இந்த லாஜிக் புரிஞ்சாதாங்க வினை புரியும். வினை புரியும்னா இப்போ பெருமான் என்ன செய்கிறாரு? இன்பத்தை கொடுப்பதும். புண்ணியம்னா எது? பாவம்னா எது? புண்ணியமாகட்டும் பாவமாகட்டும் பிறவியில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். இப்போ இந்த ரெண்டும் வேண்டான்னா என்ன செய்யணும்? சிவபுண்ணியம் செய்யணும். சிவபுண்ணியம் செய்கிற அளவுக்கு இந்த வினை என்ன செஞ்சிட்ருப்பான்? அடித்து அடித்து அக்காரம் முன் திற்றிய அதிசயம் கண்டாமே. அடித்து 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 தான். ஆமாம், நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். எதுக்கு? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். தீவினைகள் நில்லாமே நீங்க வைப்பதற்காக நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். இப்போ இந்த ஆன்மா நைந்து போகணும்னா என்ன செய்யணும்? வினையை ஊட்டித்தான் ஆகணும். வினையை ஊட்டித்தான் ஆகணும். அந்த வினையை ஊட்டினால் அன்று நமக்கு என்ன வராது? திருத்தம் வராது. திருத்தம் வராது. எங்கள் ஆசிரியர் அழகாக சொல்லுவார், கோபப்பிரசாதம்னு சொல்லுவார். பெருமான் என்ன செய்கிற? கோபமாக நம்மளை தண்டிச்சாருன்னா அதுக்கு என்ன பேர்? கோபப்பிரசாதம். யாருக்கு? பெருமானுக்கு. நாமெல்லாம் ஆசாமி, சாமிக்கு தான் வரும். உங்கள் மேலே அன்பு இருந்தால் கோபம் வருமா என்னமோ? அது நீங்கள் உங்கள் பாடு. நான் சொன்னல, சுயநலமாக இருங்க. ஏன் அவன் தப்பிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. நாம் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? அதந்த ஆன்மா அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவர் உதவினர் எவரவர் உதவினர், அவரவர் வினைவது தம்மை உணர்வதுவே என்று சொல்கிறார். இப்போ கோபப்படுவதற்கு நம்ம யார்? அந்த ஆன்மாவுக்கு எப்போ எதை ஊட்டணுமோ அப்போ பெருமான் ஊட்டுவான். நம்ம ஒன்றும் அதை முடிவு செய்கிற அளவுக்கு
திருத்தறதுக்கு அதிகாரம் நம்மகிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கங்க, கோவப்படலாம். மெய் வருத்த கூலி தரும். மெய் வருத்த கூலி தரும்னா என்னது? எவ்வளவு மெய் வருத்துனீங்களோ அவ்வளோ கிடைக்கும். ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? எவ்வளவு நாகே சொல்கிற மாதிரி எவ்வளவு உண்டோ அவ்வளவு ஆமாம் கொடுப்பார். சரி, எனவே அந்த வகையில் இது ரொம்ப இந்த செய்தியெல்லாம் சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா 120லிருந்து 122, 123லிருந்து 125 இதெல்லாம் சித்தியாரில் ரொம்ப அருமையான பாட்டு. பெருமான் எப்படி இருப்பார்னா, மருத்துவன் போல இருப்பன், அரசன் போல இருப்பன் பார். இந்த பாட்டுக்கு அரசன் போல இருப்பான் பார், அரசன் போல. இது மருத்துவன் போலம்பர். இது தராபதி அப்படின்னு, இது தரணின்னு எழுதுவார். தராபதி தரணி. 120லிருந்து 22, 23 to 25. அருளினால் உரைத்த நூலின் வழிவாராது அதன்மம் செய்யின், இருளுலாம் நிறைய துன்பத்து இட்டு இரும் பாவம் தீர்ப்பன், பொருளுலாம் சொர்க்கமாதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். அதாவது அருளினால் உரைத்த நூல், அருள்நூலாலே உரைத்த வழியில் நின்னா என்ன செய்வானுங்களாம்? சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டு புண்ணியத்தை காலி பண்ணிடுவானா. நம்ம செஞ்ச புண்ணியத்தை எங்கே போய் தீர்ப்பான்? சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டு புண்ணியத்தை அனுபவியா அப்படின்னு விட்டுட்டு காலி பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து மண் உலகத்தை விட்டுருவான். அருளினால் உரைத்த நூலின் வழிவாராது அதன்மம் செய்யின், இருளுலாம் நிறைய துன்பத்து இட்டு இரும் பாவம் தீர்ப்பன். பாவத்தை கொண்டு போய் நரகத்தில் விட்டு கழிச்சிருவான். புண்ணியத்தை சொர்க்கமாதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன், சொர்க்கமாதி போகத்தால் புண்ணியம் தீர்ப்பன். வைத்தியநாதன், இவன் யார்? வைத்தியநாதன். இந்த தரணி என்று சொல்கிறாரா இல்லைங்களா? வைத்தியநாதன். அப்போது சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டு புண்ணியத்தை தீர்த்துருவான், நரகத்தில் விட்டு பாவத்தை தீர்த்துருவான். எனவே மருளுலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து, மயக்கத்தை செய்யக்கூடிய ஆணவ மலத்தை நீக்குவதற்கு இதெல்லாம் என்னது? மருந்து. எதெல்லாம்? இன்ப துன்பங்கள். இன்ப துன்பங்கள் எல்லாம் ஆணவ மலத்தை நீக்குவதற்கான மருந்து என்று சொல்லுகிறார். இந்த பாட்டுக்கு தான் சொல்கிறார் நூல்வழி நிற்றல் புண்ணியம். நூல்வழி நின்று அருள்வழி, நூல்வழி நில்லாமை பாவம், நூல்வழி நின்று அருள்வழி நில்லாமை புண்ணியம் எழுதுகிறார். அவ்வளோதான். ஆனால் ரெண்டையும் தீர்த்துருவான். சொர்க்கத்தில் கொண்டு போய் புண்ணியத்தை தீர்த்துருவான், நரகத்தில் கொண்டு போய் பாவத்தை தீர்த்துருவான். ரெண்டையும் தீர்த்து கொண்டு வந்து எங்கே விட்டுருவான்? திருப்பி மண்ணில் விட்டுருவான். சிவபூசை பண்ணி திருப்பும் பிறக்கணுமா? நினச்சி பாருங்க, கஷ்டமாக தானே இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? பூசை முதலானவற்றை செய்கிற போது கூட நாம் எப்படி செய்யணும்? திருவருளை நினைஞ்சு தான் செய்யணும். நம்மகிட்ட அதுதான் தகராறு இல்லைங்களா? எல்லாம் கடந்து வந்தாச்சு. பெருமானுக்காக என்ன செய்கிறோம்? ஒரு நேரத்தை ஒதுக்கி தீக்கையை வாங்கி பூசையெல்லாம் செஞ்சாலும் கூட அங்கே என்ன வந்துடுது? தற்போதம் வந்துடுது. இப்படியே செஞ்ச உடனே அப்படியே நான் எப்படி பூசை பண்ணுவேன் தெரியுமா, ஏதோ ஒரு நினைப்பு வருதா இல்லையா? அதெல்லாம் வந்ததுன்னா என்னாச்சு? சிக்கல் தான். எனவே இந்த வழியில் இறைவன் நமக்கு ஊட்டுகிறான். சரி, இப்போ இதெல்லாம் ஏது? இப்போ இறைவனுக்கு இறைவன் முதன்மைக்கு வினைகளும் திரோதான சக்தி முதலானவையெல்லாம் துணைக்காரன்னு சொன்னால் என்ன ஆகும்? அவனுடைய முதன்மைக்கு இழுக்காய் முடியும்னு தடை சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு தான் ஏது செய்கிறார். என்ன ஏது பாருங்க, ஒரு நகரியை காப்பான்.
நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்டு. இட்டாங்கு அவை அவனது ஒரு நகரியை காப்பான் அரசன். நகரியை காப்பான் யாரு? அரசன். ஒரு நகரை காக்கக்கூடிய அரசன் என்ன செய்வான்? நேரே தனது அதிகாரத்தை செலுத்த மாட்டான். என்ன செய்வான்? மந்திரி வச்சுருப்பான், தளபதி வச்சுருப்பான். அப்புறம் கீழே சிறைக்காவலர். சிறைக்காவலர் பாடிக்காவல் என்பது என்னதுங்க? சிறைக்காவல். சிறையில் வச்சுருப்பான். தப்பு செஞ்சவனுக்கெல்லாம் சாட்டை அடி கொடுக்கறதுக்கு, கசை அடி கொடுக்குறாங்களா இல்லையா? முதல்ல அந்த காலத்தில் தப்பு செஞ்சால் இவனுக்கு ஒரு 10 கசை அடி கொடுங்க, 50 கசை அடி கொடுங்கன்னு என்ன செய்வாங்க? பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே, அவனுக்கு தான் என்னது? பாடிக்காவல்னு பேர். தண்டல் தண்டல் காவலர், தண்டல் காவலர்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு அரசன் இந்த மக்களுக்கு என்ன செய்வான்னா, நல்ல குடிமக்களுக்கு என்ன செய்வான்? செல்வம் முதலானவற்றை கொடுப்பான். செல்வம் முதலானவற்றை கொடுத்து அவர்களை பாராட்டுவான். தப்பு செஞ்சவங்களை என்ன செய்வான்? தண்டிப்பான். இந்த ரெண்டுமே அவன் நேராக செய்ய மாட்டான். என்ன செய்வான்? அவருக்கு பொற்குவி எல்லாம் வழங்கணுன்னா அங்கே கீழே இருக்கிற ஒரு ஆள் பணத்தை கொடுத்துருவார். இவனுக்கு 4 கசையடி கொடுன்னா அதுக்கு ஒருத்தர் இருப்பான். இவன் அரசனை போய் என்ன செய்ய மாட்டான்? போய் அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான் இல்லையா? அப்போது அவனுக்கு இவனது ஆணையை, அரசனது ஆணை வழி நிற்பதற்கு யார் இருப்பாங்க? பாடிக்காவலர் இருப்பாங்க. தண்டனை வழங்குவதற்கு அரசனுக்கு பாடிக்காவலர்கள் இருப்பாங்க. இந்த பாடிக்காவலர் என்பவர்கள் தன் விருப்பம் போல் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. கசையடி என்னமோ அவன் தான் கொடுப்பான். 5 கொடுன்னா 4ஐயும் கொடுக்க முடியாது, 6ஐயும் கொடுக்க முடியாது. அரசன் என்ன சொன்னானோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துவதுதான் யாரோட வேலை? பாடிக்காவலருடைய வேலை. காரணம், அவர்களுக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. தனித்து முடிவெடுக்கிற சுதந்திரம் யாருக்கு கிடையாது? இந்த பாடிக்காவலருக்கு கிடையாது. ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்டு ஆங்கு. இட்டாங்கு அப்படின்னு என்ன? இட்டு ஆங்கு. அவை எது? அந்த இந்த அரசனது ஆணை, அவனது ஆக்கினை. ஆக்கினைன்னு என்னது? அரசு ஆணை, விருப்பம். அரசனது விருப்பம். அரசனது விருப்பம் எதுவோ அதன் வழி அதை செயல்படுத்தக்கூடிய பாடிக்காவலர்கள் இருப்பது போல. இப்போ பாடிக்காவலர்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு அரசன் தண்டனையை கொடுக்கணுமா? அப்போ அரசனுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு கேட்போமா? அரசன் இவ்வளவு பெரிய அரசன், அவனுக்கு எதுக்கு பாடிக்காவலர்? அவர் சொன்னால் செய்யறதுக்கு கீழே 1000 பேர் இருக்கிறான். இவர் போய் என்ன செய்ய வேண்டாம்? செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செய்கிறவன் அவன் விருப்பத்துக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அது அரசன் ஆணை வழி தான் நிற்க முடியும். எனவே பாடிக்காவலர்கள், மந்திரிகள், தளபதிகள் போன்றோர் இருப்பதினாலே அரசனது முதன்மைக்கு என்ன கிடையாது? இழுக்கு இல்லை. அதுபோல வினை முதலானவற்றை துணை காரணமாக கொண்டு இறைவன் ஆன்மாக்களுக்கு இன்ப துன்பங்களை ஊட்டுவதனால முதல்வனுக்கு இழுக்கு இல்லை. புரியுதுங்களா? இப்போ வினை வழி ஊட்டினாலும் வினை தானே பயன் கொடுக்காது. சரிங்களா? வினை நாம் செஞ்ச வினை தான். அப்போ அதுவே பயன் கொடுக்குமா? கொடுக்காது. இல்லை நாமளே போய் ஏதாவது எடுத்துக்கலாமா? நம்மளும் எடுக்க முடியாது. நம்ம போய் வினையை எடுக்க மாட்டோம். வினை தானே பயன் கொடுக்காது. அப்போ இதை ஊட்டுவதற்கு யார் வேணும்? ஒருவன் வேண்டும். ஒருவன் வேண்டும். அதான் இங்கே சொல்கிறார். எனவே ஒரு நகரியை காப்பான் பாடிக்காவல் இட்டாங்கு அது அவனது ஆக்கினை ஆகலான் என்று சொல்லுகிறார்.
அப்போது இந்த வினை தானே சென்று பற்றுமோ, உயிர் தானே சென்று பற்றுமோ என்கின்ற ஐயமெல்லாம் இருக்கா இல்லையா? வினை தானே பயன் கொடுக்கும் சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? ஏச்சங்க ஓகே சரி. வினை தானே சென்று பயன் கொடுக்கும் சொல்கிறவங்க யார்? சமணர். உலகாயுதர் வினையை ஏற்றுக்க மாட்டான். வினை தானே பயன் கொடுக்கும் என்பது யார்? சமணர்கள். சரிங்களா? எனவே வினை தானே பயன் கொடுக்கும் என்பதையே மறுத்து உயிர் தான் போய் பற்றுமா? பற்றாது. அது யாரும் சொல்லலை. உயிர் தானே போய் பற்றும் என்று யாரும் சொல்லலை. அப்போது வினையை ஊட்டுவதற்கு ஒருவன் உண்டா இல்லையா? இதுதான் கேள்வி. அதற்கு தான் என்ன செய்கிறாரு வெண்பா? உள்ளதே தோற்ற உயிரணையும் அவ்வுடலில் உள்ளதாம் முச்சை வினை உள்ளடவே வல்லளவன் செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல் செய்வன் செயல் அணையா சென்று. உள்ளதே தோற்ற. இப்போ வினை என்று ஒன்று நமக்கு ஊட்டப்படுகிறது என்ன சொன்னால் அது எப்படி வரும்? உள்ளது தோன்றும். உள்ளதே தோற்ற. தோற்றன தோன்றும். தோற்ற உள்ளதே தோற்ற. ஏற்கனவே ஒரு வினை உண்டு. அந்த வினை தான் இப்போ நமக்கு என்னவா வரும்? வரும். ஏற்கனவே உண்ண வினை என்னது? சஞ்சித வினை. சஞ்சிதம் இப்போ என்னவா வரும்? பிராதத்த வினையாக வரும். உள்ளதே என்பது சஞ்சித வினை, தோன்றும் என்பது பிராதத்த வினை. உள்ளதே தோற்ற உயிரணையும் அவ்வுடலில். உயிரணையும் அவ்வுடலில். இந்த பிராதத்த கண்மத்திற்கு தக்கவாறு உடம்பு அமையும். உடம்பு அமையும். சரிங்களா? அந்த உடம்பை யார் கூட்டுவா? பெருமான் தான் கூட்டுவான். வினைக்கு தக்கவாறு உடம்பை இறைவன் கூட்டுவான். அந்த உடம்பில் போய் உயிரை வைப்பான். உடம்பை படைச்சு உடம்புக்குள்ளே எதை கொண்டு போய் வைப்பான்? உயிரை கொண்டு போய் அவன் வைப்பான். அப்போ படைத்தான் என்று சொன்னால், இப்போ இறைவனது படைத்தல் தொழில் அப்படின்னு சொன்னால் படைத்தல் என்பது என்னது? உடம்பை படைச்சு உயிரை கொண்டு போய் அதில் வைக்கிறது. இதுக்கு பேர் தான் படைத்தல். என்னம்மா சொல்லுங்க? ஆமாம், அதுவும் உடம்பு தானே. இப்போ தூள தேகம்தான் பேச்சு. இப்போ நீங்கள் பேசுவதெல்லாம் என்னது? தூள தேகம்தான். இந்த உடம்பு என்னாகும்? ஒவ்வொரு பிறவியிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். சூக்கும உடம்பு முதல் பிறவியிலிருந்து கடைசி பிறவி வரைக்கும் மாறாது. அது இப்போ கணக்கு இல்லை. இப்போ வினைக்கு தக்கவாறு ஊட்டுவான் என்பது என்னது? தூள தேகம்தான். இந்த தூள தேகத்தை ஒவ்வொரு பிறவியிலும் பெருமான் என்ன செய்வான்? நம்ம வினைக்கு தக்கவாறு அவற்றை கூட்டி அதில் கொண்டு போய் என்ன செய்வான்? உடம்பை பொருத்துவான். உடம்பை பொருத்துவான். அதான் இங்கே சொல்கிறாரு உயிரணையும் அவ்வுடலில். உயிர் சென்று அவ்வுடல் என்ன செய்யும்? அணையும். உள்ளதே தோற்ற சஞ்சித வினைக்கு தக்கவாறு அதிலிருந்து பிராதத்த வினையை தோற்றுவித்து பிராதத்த வினையை நுகருவதற்கு தக்கவாறு தூள தேகத்தை படைத்து அந்த உடம்பில் கொண்டு போய் உயிரை இறைவன் பொருத்துவான். அவ்வுடலில் உயிரணையும். அப்போது இந்த வினையை இந்த ஆன்மா என்ன செய்யுது? அனுபவித்து கழிக்குது. இப்போ பாருங்கள், பிராதத்த வினை. பிராதத்த வினையை இப்போ நமக்கு பெருமான் கொடுக்குறாரா இல்லையா? வரும்போதே இந்த பிறவியில் இன்னென்ன இன்பத்தை நீ நுகரணும், இன்னென்ன துன்பத்தை நுகரணும். சரியா? அப்படி நுகர்ந்த உடனே என்னாகும்? நுகர்ந்து முடிச்சாச்சு. முதல் நூறுபா ஒடுங்கி ஒடுங்கி முதல் நூறுபாக்கு அப்படியே போயிருங்க. அதுக்கு என்ன பொருள் செஞ்சோம்? கண்மமலம் பரிபக்குவமானால் ஒடுங்கும். அதானே? கொண்டு வந்த பிராதத்த வினையை அனுபவிச்சுட்டா இது கிளம்பிடும். இப்போ நாம் என்ன கிளம்பாமல் இருக்கிறோம்னு என்ன அர்த்தம்? இன்னும் ஏதோ பெண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். பெண்டிங் இருந்தால் கிளம்ப மாட்டோம். லிஸ்ட்டு காலி ஆயிடுச்சுன்னா கிளப்பிடுவார். அது யாராக இருந்தாலும் அவ்வளோதான். அவராக இவராலாம் கேட்கக்கூடாது. எவராக இருந்தாலும் கண்ம விளம் நீங்குதுன்னா
பிராரத்த வினையை கழிச்சிட்டா போக வேண்டியதுதான், இங்கே வேலை கிடையாது. சரிங்களா? அப்போது கொண்டு வந்த பிராரத்த வினையை ஆன்மா கழித்த நிலையில் பிறகு இதுக்கு வினை ஏன் புதுசாக வருது? இப்போது நான் ஏற்கனவே ஒரு பாவத்தை செஞ்சாச்சு, அந்த பாவத்தின் பயன் எனக்கு என்னவா வருது? இப்போ இங்கே இந்த பிறவியில் துன்பமாக வருது, துன்பமாக வருது. நான் ஏற்கனவே ஒரு புண்ணியத்தை செஞ்சுருக்கேன், இப்போ எனக்கு என்னவா வரும்? இன்பமாக வரும். இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அசம்ஷன், நான் ஒரு 100 பாவம், சாமி எங்கேருந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு என்ன செஞ்சிட்டாரு, ஒரு 100 பாவம் 100 புண்ணியம் போ இந்த பிறவியில் அனுபவி அப்படின்னு கொடுத்துட்டார். 100 பாவத்தை என்ன செஞ்சேன்? 100 துன்பமாக கழிச்சிட்டேன். 5 வயசில் 1, 8 வயசில் 1, 15 1, 35 இப்படி எல்லாம் காலத்தை வெட்டி என்ன செஞ்சிட்டாரு? பாவத்தை பூரா துன்பமாக ஊட்டிட்டார், புண்ணியத்தை பூரா இன்பமாக ஊட்டுறார். இப்போ 100 கொண்டு வந்தேன், 100 பாவத்தை கழிச்சாச்சு, 100 புண்ணியத்தை கழிச்சாச்சு. சரிங்களா? முடிஞ்சது, கிளம்பியாச்சு. நான் எப்படி போகணும்? வெறுங்கையோடு தானே போனோம். அதுதான் கேள்வி. கொண்டு வந்த வினையை கழிச்சதுக்கப்புறம் புதிய வினை ஏன் வருது? அதாவது இப்போ என்னென்னா, நான் ஒரு முயற்சி செய்கிறேன், ஒரு முயற்சி செய்கிறேன், இந்த முயற்சியால் எனக்கு வினை வரும், முயற்சியால் வினை வரும். சரி, முயற்சியால் வினை வரும்னா இந்த முயற்சிக்கு எது காரணம்? முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழிலிருந்து முட்டை வந்துச்சா? இப்போ எனக்கு ஒரு முயற்சி வரணும்னா அதுக்கு என்ன வேணும்? வினை வேணும். வினையினால தான் நான் முயற்சியே பண்ணுறேன். சரிங்களா? அந்த வினை இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? முயற்சி பண்ண மாட்டேன். முயற்சியே வினைக்கு காரணம் என்றால் அம்முயற்சி வினையாதல் யாங்கனம். சிவஞான முனிவர் கேட்குறார். நான் பாட்டெல்லாம் நிறைய பாட்டு நடத்தலை, அதில் ஒரு கேள்வி, வினையாலே முயற்சி வருமென்னில் அம்முயற்சி வினையாதல் யாங்கனம். இப்போ வச்சுக்குவோம், இங்கே வந்து நம்ம உட்காரணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஒரு புண்ணியம் வேணும். ஒரு புண்ணியம் இருந்தால் தான் இங்கே வந்து நாம் சேர்றோம், இல்லைங்களா? இப்போது இந்த புண்ணியத்தினால் இங்கே வந்திருக்கிறோன்னு சொன்னால் இங்கே புதுசாக புண்ணியம் எங்கே வேண்டியிருக்கே? இந்த புண்ணியம் இல்லாதவங்களாம் வெளியே இருக்கிறாங்க, புண்ணியம் செஞ்சவங்களாம் உள்ளே இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போது இன்னொரு புண்ணியமோ இன்னொரு பாவமோ எங்கிருந்து வந்தது அப்படின்னா அதுதான் சொல்லிட்டார், அழகாக சொல்கிறார். முயற்சிக்கு வினைதான் காரணம், ஆனால் அந்த முயற்சியை நீ வினையினாலே அனுபவிக்கிறோன்னு நினச்சா அனுபவிக்கிற. முன் செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால் இச்செயல் பழிக்குமாறு என் இதம் அகிதங்கள் முன்னர் அச்செயல் ஆனால் எங்கும் அவை செய்யின் மேலைக்கு ஆகும்னு பாட்டெல்லாம் விளக்க வேண்டாம். ஒரு இன்பம் வருது, இப்போது நான் உங்களை பாராட்டுறேன், இல்லை நீங்கள் என்ன பாராட்டுறீங்க, சரியா? எப்படி வேணாலும் வச்சுக்கங்க, அருமை அப்படின்னு பாராட்டினா, இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்க, என்னையே வச்சுக்கங்க, ஆஹா ஐயா நீங்கள் அப்படி நடத்துகிறீங்க ஐயா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கங்க, நடத்துகிறோமா இல்லையான்னு வேண்டாம், வச்சுக்கங்க. சொன்ன உடனே நான் நல்லா நடத்துகிறேன், ஒரு கற்பனை, நல்லா நடத்துகிறேன், இதுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு புண்ணியம் நான் செஞ்சுருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா அது நம்ம அறிவில் அது விளங்காதில்ல. ஒரு நுட்பமான செய்தி நம்ம அறிவில் விளங்குதுன்னா என்ன அர்த்தம்? புண்ணியம் செஞ்சுருக்கணும். புண்ணியம் செஞ்சதுனால தான் எனக்கு அது விளங்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆஹா அருமைங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன நினைக்கணும்? ஏதோ புண்ணியம் அப்படி நினைப்பேன். நான் நினைக்க மாட்டேன். அப்படிங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படிங்களா இப்படிங்களா? அப்போ என்ன செய்வோம்? அதில் நம்ம அந்த பயனை நம்மளே கையேந்தி வாங்கிக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம கையேந்தி வாங்கினா புதுசாக வேணா வந்துடும். விருப்பு வெறுப்பு என்று அறி மேலை வருவினைக்கு ஏது எண்ணின்
அங்கன் விருப்பு வெறுப்பு என்று அறி. சிவப்பிரகாசம் 31. சிவப்பிரகாசம் 31. ஆகாமைய வினை. ஆகாமைய வினைக்கு காரணம் மேலை வருவினைக்கு ஏது எண்ணின். மேலை வினைன்னு என்னது? ஆகாமைய வினை. ஆகாமைய வினைக்கு காரணம், ஆகாமைய வினைக்கு காரணம் எது என்றால் அங்கன் விருப்பு வெறுப்பு என்று அறி. விருப்பு வெறுப்பு என்று அறி. அவ்விளைவும் எல்லாம் மூலத்த வினை பயிலுமாம் எண்ணின். அந்த விருப்பு வெறுப்பு கூட எப்படி வரும்? வினைக்கு தக்கவாறு தான் வரும். ஒரு விருப்பம் வரணுனாலும் வெறுப்பு வரணுனாலும் அதுக்கு என்ன வேணும்? ஒரு வினை வேணும். அப்போது ஒரு நல்ல செய்திகளை கேட்கிற போதோ நல்ல செயல்களை செய்கிற போதோ நமக்கு என்ன வருது? விருப்பமோ வெறுப்போ வருதா இல்லையா? அந்த விருப்பு வெறுப்பு தான் மேலை வினை ஆகிடும். மேலை வினையாக நமக்கு வரும் என்பதை இங்கே சொல்லுகிறார். எனவே அப்போது செய்த வினை மீண்டும் வினையாதல் எதற்கு என்று கேட்டால் முன் செயல் முன் செய்வினை உள் அடைவே உள்ளதான். பாட்டில் பாருங்கள், நேரம் இங்கே வந்தாச்சு, திருப்பி எங்கே தொலைஞ்சுன்னு நினச்சிடக்கூடாது. இங்கே பாட்டுக்கு வந்துடுங்க. முன் செய்வினை உள்ளடைவே, முன் செய்வினை உள்ளடைவே. முன்னே செய்த வினைப்பயனை நுகர்தற் பொருட்டு, நுகர்தற் பொருட்டு என்ன செய்யுதுங்க? இந்த பிறவியில் முயற்சி வரும். ஒரு முயற்சியே எதுக்கு தக்கவாறு வரும்? முன்னே செய்த வினைக்கு தக்கவாறு தான் முயற்சி வரும். அப்படி முயற்சி வந்தாலும் அதில் என்ன வரும்? விருப்பும் வெறுப்பும் நமக்கு வரும். விருப்பு வெறுப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும்? புதிய வினை தோன்றும். புதிய வினை தோன்றும். அதுக்கு என்ன பேர்? ஆகாமியம். அதற்கு ஆகாமியம் என்று பெயர். செய்பவர் செய்தி பயன் விளைக்கும் செய்யே போல். செய்பவர் வினை, செய்பவர் செய்தி வினை, அதை பயனை விளைக்கின்ற செய்யே. இது என்ன செய்கிறார்னா ஒரு உழவன், ஒரு உழவன் அவன் செய்கிற உழவு தொழில், அந்த உழவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலம். ஒரு நிலம் இருக்கிறது, நிலம் என்ன செய்யுது? ஒரு உழவன் உழவு ஓட்டுகிறான். அப்போ அந்த உழவனுடைய முயற்சியை எது வாங்கிக்குது? நிலம் வாங்கி அவன் முயற்சிக்கு தக்கவாறு என்ன செய்யுது? பயன் கொடுக்குது. கொஞ்சம் கடுமையாக உழைச்சா கொஞ்சம் அதிக பயன், கொஞ்சம் மென்மையாக உழைச்சா அதற்கு தக்க பயன். அப்போது ஒரு உழவன் செய்கிற முயற்சிக்கு தக்கவாறு ஒரு நிலம் அந்த பயனை கொடுப்பது போல ஏற்கனவே செஞ்ச வினையை நாம் அனுபவிக்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப புதிய வினைகள் தோன்றும். அந்த வினைகளை இறைவன் ஏற்றுக்கொண்டு அதை அடுத்து என்ன செய்வார்? சஞ்சிதத்தில் கொண்டு வச்சிருவார். ஆகாமியத்தை கொண்டு போய் சஞ்சிதத்தில் வச்சு மீண்டும் என்ன செய்வார்? பிராரத்த கண்மமாக நமக்கு ஊட்டுவார் என்று சொல்லுகிறார். சரி, மற்ற செயல் சென்று அணையா, வினை தானே சென்று என்ன செய்யாது? பயன் கொடுக்காது. அப்போ வினையை ஊட்டுவதற்கு ஒருவன் வேண்டும் என்று இந்த வெண்பாவை முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.